செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் வரும் அருளோடு பெருநிலமளிக்கும். வணக்கம் வணக்கம். நண்பர்கள்லாம் வாசிச்சிட்டீங்களா? இன்னைக்கு வந்து திரு இந்தளூர் குறித்த பாசுரங்கள். திரு இந்தளூர் தான் திருவிந்தளூர் அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது வர்றது. இது மயிலாடுதுறையில இருக்கு. அது தனி ஊர் பேரா இருந்தா கூட அது ஒரு ஊர் இல்லை. மயிலாடுதுறையிலிருந்து 2 கிலோமீட்டரும்பாங்க. அது கிட்டத்தட்ட மயிலாடுதுறையினுடைய இன்னொரு பக்கம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். திருவிந்தளூர். பரிமள ரங்கநாதர் அப்படின்னு அங்க இருக்கிற மூலவருடைய பெயர். இவர் வந்து சுகந்தவனநாதர் அப்படிங்கிற பெயராலையும் அழைக்கப்படுகிறார். தாயாரும் அதே மாதிரி பரிமள ரங்க நாயகி, சந்திர சாப விமோச்சன வள்ளி, சந்திரனுடைய சாபத்தை தீர்த்தருளியவள். அதனாலதான் இந்து அப்படிங்கிறது வந்து நிலவை குறிப்பது. இந்தளூர், இந்து வந்து இந்துவாகிய நிலவு வந்து சாபம் தீர்த்து கொண்ட இடம் என்பதால் அது இந்தளூர். அங்க இருக்கிற புஷ்கரணி, அதாவது குளத்திற்கு பெயரும் சந்திர புஷ்கரணி தான். சந்திரன் அந்த குளத்துல நீராடி அவனுடைய சாபத்தை போக்கி கொண்டதாக ஐதீக கதை. இங்க இருக்கிறவர் வந்து பள்ளிகொண்ட கோலம், திரு இந்தளூர்ல இருக்கிற பரிமளரங்கம். பஞ்சரங்க கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ரங்க கஷேத்திரங்கள். ரங்க அப்படின்னா திட்டுன்னு அர்த்தம். மணல் திட்டு, அதான் ரங்க. 5 இடங்கள்ல அவர் அந்த மாதிரி மணல் திட்டுல இருக்காரு. அதாவது 2 நதிகளுக்கு நடுவுல இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு நம்ம சொல்லக்கூடிய ஆதிரங்கம்னு சொல்லக்கூடியது. அது நம்ம இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம்னு சொல்லி மைசூர் பக்கத்துல இருக்கு. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் ஆதிரங்கம்னு சொல்றது. அதற்கு பிறகு மத்திய ரங்கம் அப்படின்னு சொல்றது நம்ம ஸ்ரீரங்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கம். 3வதாக இருக்கிறது அப்பாலரங்கம் என்று சொல்லப்படுகிற கோவிலடி. நம்ம அப்பக்குடத்தான் சொல்லிட்டே இருப்போம் இல்லையா, அந்த கோவிலடி தான் 3வது ரங்கம். 4வது ரங்கம் சதுர்த்த ரங்கம்னு சொல்றது கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி கோயில், அது சதுர்த்த ரங்கம். 5வதா இருக்கிறது பஞ்சரங்கம் என்று சொல்லப்படுகிற இந்த திரு இந்தளூர். 5 ரங்கங்கள். இதுல வந்து 5மே காவிரி கரையில தான் இருக்கு. காவிரிக்கு நடுவுல இருக்கிறதாக ஐதீகம். திரு இந்தளூர்னு சொன்னா அது காவிரியும் அரசலாரும் 2ஆக கிளை பிரிந்து போற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கும் ஒரு காவிரி டச் வந்துடும். கோயிலடி நமக்கே தெரியும், கும்பகோணம் நமக்கே தெரியும், காவிரி கரை தான் இதெல்லாம். ஸோ இந்த காவிரி கரையில் இருக்கக்கூடிய 5 ரங்கக்ஷேத்திரங்கள், அதுல 5வது பஞ்சரங்கமாக இருப்பது இந்தளூர். இதுக்கு என்ன ஐதீக கதை சொல்றாங்கன்னா, திருமங்கை ஆழ்வார் திரு இந்தளூருக்கு வரும்போது லேட் ஆயிடுது. ஆகவே கோவில் கதவு நடை சாத்தப்பட்டு விடுகிறது. மற்ற இடத்துல எல்லாம் எனக்கு காட்சி கொடுத்தியே, திரு இந்தளூர்ல நீ மிகுந்த அழகன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நீ எனக்கு காட்சி தராம கதவை மூடிட்ட. அப்படிங்கிறதுனால அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு இறைவன் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்தன் எப்படி புலம்புவானோ, அதாவது இறைவனுக்கு உகந்த காரியங்களை நான் செய்துட்டேன், இறைவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நான் செய்யவில்லை. அதாவது சரணாகதி ஆயாச்சுன்னா செய்ய வேண்டியதுல முதல் விஷயம் உகந்ததை செய்வது, 2வது செய்யக்கூடாததை தவிர்ப்பது. அப்போ முதல் விஷயமாகிய செய்ய வேண்டியவற்றை செய்தும், 2வதான ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கியும், அப்புறம் இறைவனை எந்த நேரம் மாறாத விசுவாசத்தோடு வணங்கணும். அப்படி விசுவாசத்தோடு வணங்கி கொண்டும் அப்புறம் அவனுக்கே பணி செய்து கிடக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அதாவது அவன் சேஷபூதன், நம்ம சேஷி, சேஷபூதன் நாம, சேஷி அவன். அப்ப அதற்குரிய இதோட அவனுக்கு கொடுக்கப்படுவதை பெற்றுக்கொண்டு நாம இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில பக்தன் வந்து அந்த இறைவனை சென்று அடைய முடியும். ஆனா நான் அப்படியெல்லாம் இருக்கேன், என்னை நீ சேர்த்துக்கோன்னு கேட்கிற இடமாக இந்த பாடல்களை அமைச்சிருக்கார். இந்த பாடல்கள்ல கவிதை வடிவில் எழுதுறதுனால கவிஞன் ஆயிடுவார். அப்பப்போ கவிஞன் ஆறதுனாலேயே அவருக்கு ஒரு லைசன்ஸ் வந்துடும். ஆகவே பெருமாள் அப்பப்போ கொஞ்சம் நக்கல் அடிச்சு
பெருமாள் மேல கொஞ்சம் கோவப்பட்டு, உனக்கு எங்களெல்லாம் கண்ணு தெரியுமா, நீ பெரிய ஆள் ஆயிட்ட, எங்களெல்லாம் நீ பாப்பியா, அந்த ரேஞ்சுக்கு பெருமாளை கொஞ்சம் கிண்டல் பண்றது, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவரை கொஞ்சம் இது பண்ணி விடுறதுன்னு இந்த பாடல்ல செய்திருக்கிறார். முதல் பாட்டுல எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. நும்மை தொழுதோம் நும்தம் பணி செய்து இருக்கும் நும் அடியோம். நும்மை தொழுதோம், உம்மத்தாயா வணங்கினோம், உனக்கான பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? கடமைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? இல்ல. நும்தம் பணி செய்து இருக்கும் நும் அடியோம், உனக்கு அடியானாகி, உனக்கு சரணாகதியாகி, உன்னுடைய தொழும்பன், உன்னுடைய அடிமை என்று ஆகி உனக்கு நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி பணி செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமின்றி உன்னை தொழுது கொண்டும் இருக்கிறேன். அதான் நும்மை தொழுதோம்னு அந்த வார்த்தை சொல்றாரு. நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்து இருக்கும் நும் அடியோம், உன்னுடைய அடியானாக இருக்கிறேன். இதனால் எனக்கு என்ன கிடைத்தது? இம்மைக்கு இன்பம் பெற்றோம். இந்த பிறவியில உனக்கு பணி செய்கிறோம். இப்போ உனக்கு பணி செய்வதால் ஆகிய இன்பம் எங்களுக்கு இப்ப கிடைக்கிறது. இப்ப செஞ்சிட்டு இருக்கோமே, அதனால இன்பம் கிடைக்குது. ஆகவே இம்மைக்கு இன்பம் பெற்றோம். எந்தாய் இந்தளூரீரே, என் தாயான எனக்கு எல்லாமுமான இந்தளூரில் இருப்பவரே, எம்மை கடிதா கருமம் அருளி, எம்மை கடிதாக கருமம் அருளி. கடிதாகன விரைவாக, கடிது அப்படின்னா விரைவுன்னு அர்த்தம் தமிழ்ல. கடிதாக, அதான் கடிதா அப்படின்னு வருது. எனக்கு விரைவாக ஒரு ஒரு கருமம்னா என்ன? ஒரு செயல். அதாவது நான் உனக்கு அடியான் ஆயிட்டேன், முதல் வரியில சொல்லிட்டாரு. நும் அடியோம்னு சொல்லிட்டாரு, உனக்கு அடிமை ஆயிட்டேன். அப்போ அடிமை என்ன தொழில் செய்ய வேண்டும், அடிமை என்ன பணி செய்ய வேண்டும்னு எஜமானம் தான் சொல்லணும். ஆகவே இவர் பெருமாள்கிட்ட என்ன கேட்கிறாரு? எம்மை கடிதாக கருமம் அருளி, எனக்கு நீ ஒரு வேலையை சொல்லியா, சட்டுன்னு சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு. அப்படி சொன்னா அதன் வழியாக நீ சொன்னதை செய்து உன்னை வந்து அடைவோம். ஆகவே நீ சொல்லு. ஆனா பெருமாள் சொல்ல மாட்டேங்கிறார். ஆகவே இவர் எப்படி கேட்கிறாரு? ஆ ஆ என்று இறங்கி, இவன் இப்படி 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 கெஞ்சறானே, கடந்து புலம்புறானே, ஆ ஆ என்று இறங்கி அப்படி புலம்பக்கூடிய என்மேல் இறக்கப்பட்டு நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால், நம்மைனா இந்த இடத்துல பெருமாளை சொல்றது. சார் நமக்கு எப்படி சார் இதெல்லாம் அப்படி நம்ம கேட்கறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை போய் பார்க்க போகும்போது நமக்கு இப்படி ஒரு வியாதி வந்து வரணும்னு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ரெண்டு பேருக்கும் அந்த வியாதி வந்துருச்சா? இல்ல. முன்னிலையை தன்னிலையாக பேசுவது ஒரு பேச்சு வழக்கு. நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம நலம் விசாரிப்போம். அது என்ன நம்ம வீடா? நம்ம பையங்க என்ன படிக்கிறாங்க அப்படி கேட்போம். அது என்ன நம்ம பையங்களா? அந்த இடத்துல அது வந்து ஒரு உரிமையோடு கூடிய முன்னிலையை அப்படி நம்ம சொல்றது. அத மாதிரி இது நம்மை ஒரு கால் காட்டி, உங்களை ஒரே ஒரு தரம் லைட்டா அப்படி எனக்கு காமிச்சிட்டீங்கன்னா நாங்கள் உய்யோமே, நாங்க பிழைச்சு போயிருவோம்ல ஐயா. ஒரு கால், ஒரு கால்னா ஒரு லைட்டா லேசா அப்படி காட்டி நடந்தால்னா நீ பாட்டுக்கு நீ போயிட்டே இரு. நீ இப்ப எங்களுக்கு ஒண்ணும் செய்யற மாதிரி தெரியல, நாங்க உனக்கு அடிமையா இருக்கோம், உனக்கு சேவைகளை செய்து இன்பம் அடைகிறோம். ஆனாலும் உன்னை விரைந்து வந்து அடைவதற்கான வழி என்ன என்பதை எங்களுக்கு சொல்லு, ஒரு வழியை காட்டு, டக்குன்னு சொல்லு, நாங்க அதை செஞ்சு வந்துருவோம். இவ்வளவு தூரம் புலம்புறேனேன்னு இறக்கப்பட்டு லைட்டா ஒரு 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 க்ளூ கொடு, எனக்கு கொஞ்சம் காட்டு, உன்னை எனக்கு காட்டி அருள். அதை இருந்தா நான் அது போதும், அதை வச்சு நான் பிழைச்சிருவேனே. உய்யோமே, உய்ய மாட்டோமா நாங்க? என்ன செய்தால் ஒரு கால் காட்டி நடந்தால், உனது திருவருளை உனது திரு உருவை எனக்கு கொஞ்சமா காட்டி அருளினால் நான் பிழைச்சிட மாட்டேனா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது இறைவன் வந்து என்ன செய்யறான், நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுவது இதுதான் வைணவத்துல. பக்தியின் பால்பட்டு இருக்கக்கூடிய பக்தன் இறைவனை அடைவதில் தனியாத தாகமுடையவனாக இருக்கிறான். எல்லாத்துலயும் அத்வைதத்திலயும் அதேதான், பக்தின்னு வந்தாலே அதுதான். வைணவமோ சைவமோ சாக்தமோ
அத்தனையிலுமே பக்தன் ஒரு தீராத தனியாத தாகம் கொண்டவனாக இருக்கிறான். எதற்கு? இறைவனை அடைவதற்கு. அப்போ அவன் கிடைச்ச வாய்ப்புல எல்லாம் இறைவனை சென்றடையும் மார்க்கத்தையும் இறைவனை சென்றடையும் வழிமுறைகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அதை செய்து கொண்டே இருக்கிறான். இதான் வழின்னு சொன்னா அதை செய்து கொண்டே இருக்கிறான். அது பக்தனுடைய இயல்பு. அப்ப இறைவனுடைய இயல்பு என்ன? அந்த வழியை காட்டியும் மறைத்தும் விளையாடுவதுதான் இறைவன் செய்யக்கூடிய விளையாட்டு, லீலை. பக்தனிடத்துல அவன் செய்யக்கூடிய லீலை, பக்தனிடத்துல அவன் செய்யக்கூடிய விளையாட்டுங்கிறது அதுதான். இந்த வழியை காட்டி மறைப்பான். ஆகவேதான் இந்த பாடல்ல அந்த வழிமுறையை தனக்கு காட்டி தருமாறு கெஞ்சக்கூடிய ஒரு பக்தனின் பாவத்தை இங்க திருமங்கை மன்னன் சொல்றார். சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே. திருனா எல்லா வளமும் ஐஸ்வர்யமும் மிக்கவன். அந்த ஐஸ்வர்யமும் மிக்க திருவே, நீ என் சிந்தையில நீங்காது இருந்தாய், என் மனதுல இருந்து நீங்கவே இல்லை. இந்த இடத்த என்ன சொல்றாரு? அந்தர்யாமியாக அவன் உறைந்திருப்பதை சொல்றாரு. அவன் நீங்காமல் இருந்தான்ங்கிறாரு. அப்படின்னா சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே, இந்த வார்த்தையை கவனிச்சிங்க. சிந்தையுள் நான் வைத்த திருவே, அப்படி ஒரு பாடல்ல. சிந்தையுள் மறவாது நான் வைத்த திருவேன்னு அவர் சொல்லல. ஏன்னா இறைவன் எல்லா உயிர்களுக்கும் உள்ளே உறைந்திருக்கிறான்ங்கிறது வைணவத்தினுடைய தத்துவ நிலைப்பாடு. வைணவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு, அவன் அந்தர்யாமியாக உயிர்களுக்குள் உரைகிறான் அப்படின்னு சொல்றது. அவனுடைய 5 வகை நிலைகளில் அந்தர்யாமியாக அவன் இருக்கக்கூடிய நிலை எல்லா உயிர்களிலும் உண்டு. உயிர்களில் உள்ளுரை என உரைபவன் அந்தர்யாமி, உள்ளுரையாக இருப்பவன் அவனேன்னு சொல்லியாச்சு. அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் உள்ளே உறைந்திருக்கக்கூடியவன் அவனே. அப்ப அவன் நீங்காதுதான் இருப்பான், அவன் தான் இருப்பான். பிறக்கும் போது ஒரு உயிர் உள்ள உள்ளுரையாக இறைவன் இல்லாமல் பிறந்து அதற்கப்புறம் தனது சாய்ஸாக தனது தேர்வாக இறைவனை எடுத்து தனக்குள்ள வைச்சுக்கிறதாக இல்லை. அப்படி கிடையாது. நீ உனக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்காம போவையே தவிர, நீ பார்ப்பதற்கு கண்களின்றி அகக்கண்களின்றி இருப்பாயே தவிர, அதை தவிர்த்த பிற புறக்கண்களால் புற உலகை பார்த்து கொண்டு போவாயே தவிர, இறைவன் உனக்குள் இருப்பதை நீ உணராமல் இருப்பாய். அதுதான் வைணவம் சொல்றது. உனக்குள்ள இறைவன் இருக்காங்கிறத நீ உணராமல் இருக்கிறது தான் உன்னுடைய மடத்தனமே தவிர அவன் இல்லாமல்லாம் இல்லை. ஆகவேதான் இந்த வார்த்தையை சொல்றாரு அவரு. சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே, அவன் தான் இருந்தான், அவனே தான் இருக்கான். என் சாய்ஸ் இல்ல, அது இருக்கான். இருந்த திருவே மறு இனிய மைந்தா. மறுவ இனிய மைந்தாங்கிறது தான் மறுவினிய மைந்தான்னு. மைந்தானா அன்புக்குரியவனேன்னு அர்த்தம். மறுவ இனிய மைந்தா. மறுவ அப்படின்னா மனசுக்குள்ளேயே கடந்து மறுகிற அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மறுவுதல்னா மீண்டும் மீண்டும் அதையே நினைச்சு பார்த்து இருக்கிறது. அவன் பாவம், அவன் நினைப்பிலேயே கிடந்து மறுகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். மறுவுதல் தான் மறுகுதல் அப்படின்னு ஆகுது. மறுவுதல்னா என்ன? லூப் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த லூப் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் மறுவுதல். ஒன்றையே பற்றி கொண்டு அதையே மீள மீள நினைத்து கொண்டிருப்பதுதான் மறுவுதல். அப்போ மறுவ இனிய, அப்படி திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தாலும் இனிமையா இருக்கிறவன் தான் இறைவன். அதான் மறுவ இனிய மைந்தா. மீள மீள நினைச்சு பார்த்தாலும் ஒவ்வொரு முறை நினைச்சாலும் அழுக்காத அளவிற்கு இனிமையாக இருக்கக்கூடிய அன்புக்குரியவனே. அம் தன் ஆலி மாலே. அம் அழகிய, தன் குளிர்ந்த, குளிர்ந்த அழகிய திருவாலி நாட்டில் இருக்கக்கூடிய திருமாலே. சோலை மழக்களிரே. மழை அப்படின்னா யானை குட்டின்னு அர்த்தம். குட்டி, மழைன்னா குட்டின்னு அர்த்தம். மழை பாடி, சிறு பாடி தான் மழைபாடி. மழைபாடிங்கிறது சைவ தலம். சோலை மழக்களிறு, யானை குட்டி. சோலையில் இருக்கக்கூடிய யானை குட்டி போல் இருப்பவனே அப்படின்னா யானை கன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இளமையும் எழிலும் வீரமும் பொருந்தியதுதான் யானை கன்று. ஆகவேதான் யானை கன்று பயமறியாதது. ஆகவேதான் யானை கன்றுக்கு ஆண் வீரம் ஓமையாக சொல்லப்படுவது. இங்க சோலைன்னு சொல்லும்போது வெறும் சோலைன்னு எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திருவாலியை பத்தி சொல்லியிருக்காரு. ஆகவே இது இன்னொரு தலமாக கொள்வதாக இருந்தால் சோலை என்பது திருமாலிருஞ்சோலை தான். திருமாலிருஞ்சோலையில் இருக்கும்
யானைக்குட்டி போல இருப்பவனே, நந்தா விளக்கின் சுடரே. இந்த வார்த்தையை கவனிங்க, நந்தா விளக்கே இல்ல, நந்தா விளக்கின் சுடரே. அப்போ விளக்குன்னா ஒரு விளக்கு, அதில் எண்ணெய், அதில் திரி, அதில்தான் சுடர் ஏற்றப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பொருள் தேவைப்படுகிறது, பொருள் தேவைப்படுகிறது எதுக்கு? அந்த சுடர் எழும்புவதற்கு. ஆனா சுடர் என ஒன்று வருவது ஒரே நேரத்துல, இப்ப நம்ம பஞ்சீகரண விதியை பத்தி பேசியிருப்போம். ஸ்தூலமாக இருக்கிற ஒன்று அதற்கு முந்தைய வடிவமான சூக்ஷ்மமாக இருக்கும். சத்காரியவாதம்னு இத சைவத்தின் ஆரம்பத்துல இருக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. சத்காரியவாதம் என்ன சொல்லும், அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இல்லாத ஒன்று உருவாகாது, இருப்பது அழியாது. இல்லாதது உருவாகாது, இருப்பது அழியாது. சத்காரியவாதத்தினுடைய ஒரு ஹைபோதசிஸ்னு வச்சுப்போம். அப்போ நெருப்பு அதற்கு சிறந்த உதாரணம். இப்போ ஒரு திரியில நெருப்பு எரியுது, நெருப்பு இருக்கா? இருக்கு. இப்ப திரிய அணைச்சிருங்க, இப்ப நெருப்பு இருக்கா இல்லையா? இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதை வேறு சில வழிமுறைகள்ல பொருளாக்கி இந்த பொருள்ல அதை உட்கார வச்சிட முடியும். அந்த இன்மையை இருப்பாக்குவது, அந்த சூக்ஷ்மத்தை தூலமாக்குவதற்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் மீது பற்றி நிற்கும் போது அந்த சூக்குமம் தூலமாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ சுடர் நெருப்பு என்பது ஒரே நேரத்துல பொருளாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். ஒரு ஹேப்பனிங், ஒரு நிகழ்வு. நெருப்புங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அது பொருளுக்கும் ஒரு ஐடியாவுக்கும் இடைப்பட்ட நிகழ்வு. அது சம்திங் இஸ் ஹேப்பனிங். நெருப்புங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருப்பது. மற்ற எல்லா பொருட்களும் இருக்கும். அதே மாதிரி ஆகாயம், ஆகாயத்திற்கும் அதேதான். அது இல்லை, இருக்கு, ஆனா இல்லை. அதான் வெளி. வெளி இருக்கும் ஆனா இல்லை அப்படின்னு சொல்லப்படுவது. நெருப்புக்கும் ஆகாயத்திற்கும் தான் அந்த சூக்குமம் எப்போதும் சொல்லப்படுறது. அது ஒரே நேரத்துல இருப்பாகவும் இன்மையாகவும் இருக்கக்கூடிய விளங்கக்கூடியது. ஆகவேதான் கையில் தளலேந்தி இதுல ஆடக்கூடியவன் அவன், வெளியில் பரவெளியில் ஆடக்கூடியவன். அதுதான் சிவனுடைய நடனம். அப்போ அந்த சிதம்பர ரகசியம்ங்கிறதே இந்த வெளி தானே, அந்த பரந்த வெளி, சிதாகாசம். ஆகாசம்ங்கிறது அந்த வெளி, இருப்பும் இன்மையுமான இடம். இருப்பும் இன்மையுமான இடத்தில் இருப்பும் இன்மையுமான தழலை கையிலேந்தி ஆடக்கூடியவன் அவன், அவனுடைய ஆட்டம் அது. அப்ப அந்த மாதிரியான இடம் வரும்போதுதான் இந்த சுடருங்கிறவனுடைய பொருள். அப்ப சுடராக அவன் இங்க இருக்கான்னு சொன்னா அவன் விளக்காக இல்ல, பொருள் அல்ல. அவன் அந்த பொருளில் இருப்பாகவும் இன்மையாகவும் ஒரே நேரத்தில் விளங்கக்கூடியவன். நந்தா விளக்கு அல்ல அவன், நந்தா விளக்கின் சுடரே. அந்த வார்த்தை நரையூர் நின்ற நம்பி, இருப்பாகவும் இன்மையுமாகவும் இருக்கிறவன் நரையூர்ல நம்பியனன் இருக்கிறான், அங்க தூலமா இருக்கிறான். என் எந்தாய், எனக்கான என் தலைவனே, எனக்கான என் தலைவனே, இந்தளூராய், இந்தளூர்காரனே, அடியேற்கு, உனது அடிமையாகிய எனக்கு இறையும் இறங்காயே. ஏற்கனவே பார்த்திருக்கோம், இறைனா இந்த இடத்துல சிறியன்னு அர்த்தம். இறையும், கொஞ்சமாவது இறங்காயே, இரக்கம் காட்ட மாட்டாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் தரிசனத்தை எனக்கு தரமாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. பேசுகின்றது இதுவே, இந்த மாதிரியா நான் சொல்ல வந்தது இதுதான் அப்படின்னு அவர் ஒரு ஒரு டிஸ்கிளைமர், ஒரு கன்க்ளூசிவ் டிஸ்கிளைமர் ஒண்ணு போடுறாரு. பேசுகின்றது இதுவே, ஐயா நான் சொல்றதெல்லாம் இவ்வளவுதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் இது. பேசுகின்றது இதுவே. சரி, என்ன பேசுற? வையம் ஈரடியால் அளந்த, இந்த உலகத்தையே இரு அடிகளால் அளந்து முடித்த, இங்க உலகம் என்று சொல்லப்படுவது பூலோகமும் பூலோகத்திற்கு மேல் இருக்கக்கூடிய இந்த அண்ட உலகங்களும் இரண்டையும் சேர்த்துதான் அவர் வையம்னு சொல்றாரு. வையம் ஈரடியால் அளந்த, விண்ணையும் மண்ணையும் சேர்த்துதான் வையம்னு சொல்லப்படுவது. விண்ணையும் மண்ணையும் ஈரடியால் அளந்த மூசி வண்டு முரலும் கன்னி முடியீர். கன்னி மூணு சொல்லி இன்னி, அதனாக கன்னி என்பது இங்கு கூந்தல், அவருடைய தலைமுடி. அவர் தலைமுடியில வண்டு மூசினா அப்படி
மொய்த்து கொண்டு அப்படி கூட்டமா வந்து முரலும் ஓசையிடும். வண்டுகள் எல்லாம் அவருடைய கூந்தல்ல வந்து அப்படி என்ன செய்கிறது, அப்படியே வண்டுகள் மொய்க்கின்றன. ஏன்னா அது மலர்கள் சூழ்ந்த அப்படி மலரால் அழகூட்டப்பட்ட ஒரு கூந்தல் உடையவரா அவர் இருக்கார். அப்படிப்பட்ட முடியை உடையவரே, உம்மை காணும் ஆசை எனும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம். உன்னைய பார்க்கலாங்கிற ஆசை கடலில் வீழ்ந்து, நம்ம இதுவரைக்கும் என்ன சொன்னோம், சம்சார கடல்னு தான் பேசணும். சம்சார கடலில் வீழ்ந்தவன் துயரடைகிறான், சம்சார கடலில் வீழ்ந்தவன் துக்கத்தில் வீழ்கிறான். அப்போ இந்த இடத்துல நாங்க சம்சார கடல்ல இருந்து வெளியில வந்துட்டோம், ஆனா இன்னொரு கடலுக்குள்ள விழுந்துட்டோம். அது என்ன கடல்? உன்னை காணும் ஆசை எனும் கடல். அதான் அவர் சொல்றாரு, உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம். விழுந்து ரொம்ப டயர்டாயிட்டோம் ஐயா, நீந்திக்கிட்டே இருக்கோம், உன்னை பார்க்க முடியல, நீ எங்க இருக்கேன்னு தெரியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அயலாரும் ஏசுகின்றது இதுவே. இதத்தான் சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லி கேலி பண்றான். ஏன்பா எங்களை சம்சார துக்கத்துல விழுந்த, சம்சார கடல்ல விழுந்து தத்தளிக்கிற அப்படின்னு ரொம்ப எங்களை நக்கல் அடிச்சிய நீ. இப்ப நீ மட்டும் என்ன செய்யற, இறைவனை காணும் ஆசையால் அந்த இறைவன் மீது உள்ள ஆசை கடலில் விழுந்து இறைவனை பார்க்க முடியாம பரிதவிக்கிற. நாங்க சம்சாரத கடலில் தத்தளிப்பதற்கும் நீ இறைவனை காணும் ஆசை கடலில் தத்தளிப்பதற்கும் என்ன வேறுபாடு? நீயும் சங்கடப்படுற, நானும் சங்கடப்படுறேன், நீயும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன், நீயும் புலம்புற, நானும் புலம்புறேன், என்ன நமக்குள்ள வேறுபாடு? இதுல என்னவோ பெருசா பேசுனியேன்னு எல்லாரும் இவங்களை ஏசுறாங்களாம். உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம், அயலாரும் ஏசுகின்றது இதுவே, காணும் இந்தளூரீரே. பாரியா, இந்தளூர்காரரே பாரும், இதுதான் நான் சொல்ல வந்தது. அப்போ நீ சொல்ல வந்தது எது? ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம், அயலாரும் பேசுகின்றது இதுவே, காணும் இந்தளூரீரே, அதைத்தானே சொல்லணும். யோ உங்க பாரியா, உன்னைய பார்க்கணுங்கிற ஆசையில நான் ரொம்ப சங்கடப்படுறேன், அதுவே ஒரு கடலுக்குள்ள விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு. சம்சார கடல்ல விழுந்திருக்கிற மத்தவன் எல்லாம் இதை என்னைய பார்த்து கேலி பண்ணும்படியான நிலைமை ஆயிப்போச்சு. நீ பார்த்துட்டு தானே இருக்க, என்னைய வந்து காப்பாத்து, அப்படிதானே? இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம பண்ணிடாத, இதானே நீ சொல்ல வந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன போடுற, வையம் ஈரடியால் அளந்த மூசிவண்டு முரலும் கன்னிமுடியீர்னு ஒரு பாராட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வையம் ஈரடியால் அளந்த நீ உனது திருப்பாதத்தை இந்த உலகில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சேர்த்துதானே வச்ச. வையம் ஈரடியால் அளந்த அப்படின்னா இந்த விண்ணையும் மண்ணையும், இந்த விண்ணையும் மண்ணையும் இந்த விண்ணையும் மண்ணையும் நீ வந்து 2 அடியால் அளந்தப்போ அத்தனை பேருக்கும், அதாவது இறைவனின் திருப்பாதம் நமது தலை, இறைவனின் திருப்பாதம் நமது தலைகளின் மீது பட வேண்டும்ங்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் போராடுறோம். ஆனா அன்னைக்கு நீ வையம் அளந்த போது எவராவது அதை கேட்டாங்களா, இறைவனது திருவடி வேணும்னு? யாரும் கேட்காமலேயே நீ உனது திருவடியை இந்த பூமி மொத்தத்திற்குமாக வைத்தார் இல்லையா? அப்படி கேட்காதவங்களுக்கெல்லாம் அருள் புரிகிற நீ இப்போ உன் கூந்தல்ல அழக மெயின்டைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கியே தவிர என்னைய கொஞ்சமாவது வந்து பாத்தியா? இப்படி எல்லாரும் என்னை பேசும்படியா விட்டுருக்கியே. அந்த சடவு, எங்க ஊர் பாஷையில சடவு இதுக்கு பேரு. சடவுன்னா அப்படி செல்லமாக கோவிச்சுக்கிறது. நம்ம பேச போனா, ரொம்ப நாள் கழிச்சு பேச போனோம்னா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட, உனக்கு என்னையெல்லாம் தெரியுமா, இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க வந்தியா, சரிடே விடுடே, இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சடவு. ரொம்ப சடைச்சுக்கிறாதப்பா அப்படின்னு பேசுவாங்க ஊர்ல. இதுதான் அந்த சடவு. பேசுகின்றது இதுவே. வையம் ஈரடியால் அளந்த மூசிவண்டு முரலும் கன்னிமுடியீர், உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம், அயலாரும் ஏசுகின்றது இதுவே, காணும் இந்தளூரீரே. பாரியா, இப்படித்தான் இருக்கு என் நிலைமை. அடுத்த பாட்டுல இன்னும் கடுப்பாயிடுறாரு. ஆசை வலுவாது ஏத்தும் எமக்கு இங்கு இழுக்க ஆய்த்து. ஆய்த்துன்னா ஆகிவிட்டது, ஆய்த்து ஆகிவிட்டது. ஆசை வழுவாது, கொஞ்சம் கூட ஆசை குறையாமல், ஏத்தும் உன் புகழை பாடும், உன்னை புகழும், அது உன்னை புகழ்வதில எனக்கு கொஞ்சம் கூட ஆசை குறையல, ஆசையே குறையாமல் உன்னை விழாம தொடர்ந்து உன் புகழை பாடிக்கொண்டிருக்கும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து,
எனக்கு இங்க ஒரு இன்சல்ட் ஆகி போச்சு. இங்க இருக்கிறவெல்லாம் கேட்டான், என்னையா நீ பெரிய திருமங்கை ஆழ்வாருங்கிற, பெருமாளே உனக்கு வந்து உபதேசம் பண்ணாங்கிற, கடைசியில வந்தா இப்படி கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கான் உங்க பெருமாள் உனக்கு அப்படின்னு எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க. பக்தனாக இருக்கிற நான், பக்தன் அல்லாது சம்சாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனது துயரத்தை பார்த்து நான் அவனுக்கு சொல்றேன், இந்த துயரம் உனக்கு தேவையா, இறைவனின் அடியான ஆகு, உனக்கு துயர் தீரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நானே உனது அடியானாக இருந்தும் நீ என்னை ஆட்கொள்ளாமல் இருப்பதன் துயரை பார்க்கிற சம்சாரி இந்த பக்தனை பார்த்து கிண்டல் பண்றான். எனக்கு ஏன்பா நீயே இப்படித்தான் இருக்க, நீ எதுக்கு என்னை பார்த்து ஐடியா சொல்ற, எனக்கு ஏன் அறிவுரை சொல்றேன்னு கேக்குறான். அதுதான் இழுக்கு. எமக்கு இங்கு இழுக்காய்த்து. யாருக்கு? ஆசை வலுவாது உம்மை ஏத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து. கொஞ்சம் கூட உன் மேல, அதுக்காக எல்லாரும் கிண்டல் பண்றதுனால உன் மேல நான் வச்சிருந்த ஆசை குறைஞ்சதா? எனக்கு இல்லையே. குறையாமத்தானே நான் உன்னை, ஆசை குறையாமத்தானே உன்னை திரும்ப திரும்ப உன்னை வணங்கி உன் புகழை பாடுகிறேன். ஆனாலும் நீ எனக்கு இறங்கவில்லை. அதனால் எனக்கு எல்லார் மத்தியிலும் இழுக்கு ஏற்பட்டு விட்டது. அடியோர்க்கு, உனது அடிமையாகிய எமக்கு, தேசம் அறிய உமைக்கே ஆளாய் திரிகின்றோமுக்கு. ஊர்ல 50 பேருக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும் நான் உனது அடிமைன்னு. அதை சொல்றதுக்கு நான் கூசுனதே இல்லை. எல்லா இடத்துலயும் நான் உனது அடியார் என்றை சொல்லி அனைவரும் அறியும்படியாக உனக்கே ஆளாக, உமக்கே ஆளாய், உனக்கே அடிமையாளாய் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர். காட்டீர்னா காட்ட மாட்டீர். காசின் ஒளினா தங்கத்தின் ஒளி வீச்சு, பொற்காசின் ஒளி வீச்சு, அதான் காசின் ஒளியில். அதாவது நீ அப்படி பொண்ணுல மின்னக்கூடிய உனது வண்ணத்தை எனக்கு நீ காட்ட மாட்டியா அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, காசின் ஒளியில் திகழும் அப்படின்னா பொன்னை விட ஒளிமிக்கவனாக திகழும்னு அர்த்தம். காசின் ஒளியில் திகழும் வண்ணம், காசின் ஒளியை மிஞ்சும் வண்ணம் திகழும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொன்னை விட உயர்ந்த ஒளி கொண்டவனேன்னு அர்த்தம். அது பிறர் எல்லாரும் பொன்னை விரும்பும் போது, பொன்னின் ஒளியை விரும்பும் போது, நான் பொன்னின் ஒளியை விட அதை மிஞ்சும் ஒளி கொண்ட உன்னை விரும்புகிறேன். அதான் காசின் ஒளியில் திகழும் வண்ணம். அந்த ஒளியை விட உயர்வாக திகழும் வண்ணம் உனது வண்ணம். அதை காட்டீர், அதை காட்ட மாட்டீரா எம்பெருமானே. எம்பெருமான் காட்டீர் எம்பெருமான். வாசி வல்லீர். வாசினா கணக்கு பாக்குறது. வாசி வல்லீர், நல்ல கணக்கு பார்க்க தெரிஞ்ச ஆளியா நீ. இந்தளூரீர், இந்தளூர் இருப்பவரே, வாழ்ந்தே போம் நீரே. நல்லா அறியா நீ, நல்லா இரு. இந்த வாழ்ந்தே போம் நீரே நக்கல். நம்ம சொல்லுவோம்ல, ஏப்பா எனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நீ வாங்கிட்ட இல்ல, சரி நல்லா இருடே, நல்லா இரு, அப்படி சொல்றோம்ல. அப்ப இந்த நல்லா இருக்கு என்ன அர்த்தம்? நக்கல், அது கேலி. அதாவது எனக்கு வர வேண்டியதால நீ வாங்கிக்கிட்ட, நல்லா இரு அப்படி சொல்றோம்ல. அந்த நல்லா இருக்கு என்ன பொருளுங்க? நான் என் வாயால அமங்கல சொல்லக்கூடாது, சரி போ அப்படி. அதுதான் இந்த இடத்துல நீ ரொம்ப அழகாண்டே, உன் அழகை பாக்குறதுக்கு எனக்கு நீ கொடுக்க மாட்ட, உன் அழகை காட்ட மாட்ட. இவ்வளவுக்கும் உன் மேல இருக்கிற ஆசை குறையாம உன் புகழை பாடி இப்படி எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு இன்சல்ட் வேற ஆகி எல்லாரும் என்னை இழுக்கு செய்து அப்படி ஊரறிய உனது அடியாளா திரியற எனக்கு உன்னுடைய அருளை காட்ட மாட்டேன். சரிப்பா, நீ ரொம்ப கணக்கு பாக்குற ஆளு, வல்லாத ஆள். நல்லா வாசி வல்லீர், பிரமாதமா கணக்கு பாக்குற, என்ன கணக்கு பாக்குறேன்னு எனக்கு தெரியல, நல்லா இருடே நீ அப்படின்னு அவரை பெருமாளையா கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா நக்கல் அடிச்சு விட்டுறாரு. வாழ்ந்தே போம் நீரே, நல்லா இருயா, நல்லா இரு, எனக்கு காட்ட மாட்டேன்ல நீ நல்லா இரு. அப்படி அந்த ரேஞ்சுக்கு நிந்தாஸ்துதின்னு சொல்றது வடமொழியில. நிந்தாஸ்துதி அது இறைவனை திட்டுவது போல் புகழ்வது, இறைவனை ஏசுவது போல் புகழ்ந்து பேசுவது. அதுதான் நிந்தாஸ்துதின்னு சொல்றது. நிந்தானா நிந்தை செய்தல், நிந்தை செய்தல்னா அவமரியாதையாக திட்டுறது. ஸ்துதி அப்படின்னா புகழ்ந்து சொல்லுதல். நிந்தாஸ்துதி இறைவனை திட்டுவது போல் புகழ்வது. அது எப்போதும் நமக்கு இருக்கிற பழக்கம். குழந்தைகளை கொஞ்சும் போது முன்னாடி எல்லாம் அந்த வார்த்தை கள்ளப்பையில, திருட்டு பையன், ராஸ்கல் அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் முன்னாடி அப்படி கொஞ்சுவாங்க. அது எல்லாமே கழுதைக்குட்டி, பன்னிக்குட்டி அப்படின்லாம் சொல்லி கொஞ்சுவாங்க குழந்தைய. இதெல்லாம் வசவுக்கு சொல்ற சொல்லு.
எங்க ஊர் பக்கம் திடீர்னு ரொம்ப இந்த பெண்கள்ல சிலர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா, நாய்க்குட்டி என் நாய்க்குட்டி எங்க, என் நாய்க்குட்டி எங்கன்னு தவழ்ற குழந்தைய நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு சொல்லி கொஞ்சுவாங்க. இப்ப இதெல்லாம் வசவுல இருக்கிற சொல்லு அப்படியே கொஞ்சறதுக்கும் வர்றதை நீங்க கவனிக்கலாம். அதுதான் நிந்தாஸ்துதி. இப்ப எங்க தெருல ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த முறை ஊருக்கு போகும்போது அவங்க போட்டோ பார்த்துட்டு வந்தேன். அந்த அவங்கள்ட்ட சொன்னேன், இப்ப நான் இதுல நம்ம தெருலயே எங்க அம்மாவை பார்த்த ஒரே ஆள் நீதான்ப்பா அப்படின்னு அவர் வேற சொன்னாரு. எங்க அம்மாவை நேர்ல பார்த்தாலும் இப்ப நம்ம தெருல நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு அவரு என்னைய சொல்றாரு. பாளையங்கோட்டை ஆச்சின்னு பேரு. ஆச்சி பழமொழிகளின் பெட்டியம். என்னைய கண்டாலே அதே ஆச்சி பயங்கரமா ஒரே நிந்தாஸ்துதி தான் எனக்கு நேரத்துல. அந்த பாட்டி வந்து இந்த வார்த்தையை சொல்லு, இப்படி நாக்குட்டின்லாம் கொஞ்சும் போது அப்படி அப்படி சொன்னா அந்த குழந்தை மேல இருக்கிற திருஷ்டி போயிருமா. நாய், கழுத இப்படி எல்லாம் குழந்தைய கொஞ்சும் போது குழந்தை மேல கண்ணு வச்சிருக்கிற அந்த இது திருஷ்டி எல்லாம் இந்த வசவு சொல்லால போயிருமா. அதுக்குதான் அப்படி கொஞ்சணுமா. அது அந்த பாட்டி சொன்ன விளக்கம் ரொம்ப காலத்துங்களுக்கு முன்னாடி 80கள்ல. சோ இப்போ அதை நிந்தாஸ்துதின்னு சொன்னா அப்படித்தான் சொல்லணும். காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர் யாருக்கு, தேசமறிய உமக்கே ஆளாய் திரிகின்ற எமக்கு அடியோருக்கு. நாங்க அப்படி இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆசை வலுவாது ஏத்தும் எமக்கு நீர் காட்ட மாட்டீர் இல்லையா. வாசி வல்லீர், நல்ல கணக்கு பாக்குறியா நீ, எவனுக்கு காட்டணும் எவனுக்கு காட்டக்கூடாது கணக்கு பார்த்து தான் செய்யற, நல்லாரு அப்படின்னு சொல்றாரு. தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் திசையும் இரு நிலனும் ஆய் எம் பெருமானாகி நின்றால். இப்போ இறைவன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நவவித சம்பந்தம்னு பேசியிருக்கோம். 9 விதமான உறவு இறைவனுக்கும் பக்தனுக்கும். அதுல ஒண்ணு என்ன, இறைவன் தான் உடல், அந்த உடலை அனுபவிக்கக்கூடியவர்கள் நாம். அப்ப இறைவன் உடல்னு சொல்லும் போது இந்த பூமியில் இருக்கும் சேதன அச்சேதன சித் அசித் ஆகிய அனைத்து பொருட்களாகவும் விளங்குபவன் இறைவனே. அது அவன்தான் சரீரம், நாம தான் சரீரி. அவனது சரீரத்தை கொண்டவர்கள் நாம். நாம் உண்பது, நாம் உறங்குவது, நாம் அனுபவிக்கும் பொருட்கள் அனைத்தும் அவன்தான். ஆகவேதான் அந்த பாடல், நம்மாழ்வார் பாடல் ரொம்ப பிரபலம். இது தின்னும் சோறும் சாரி உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த எல்லாம் கண்ணனே என்று அப்படின்னு அந்த எல்லா அனுபவிக்கப்படும் பொருள் அனைத்தும் இறைவன் தான். அவன் தான் எல்லா பொருளாகவும் வரான். அததான் இங்க சொல்றாரு. தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் திசையும் இரு நிலம்னா இரண்டு கிடையாது, விரிந்தன்னு அர்த்தம். விரிந்த இந்த நிலம், இந்த பூமியும் திசையும் ஆய், திசைகளும் இந்த விரிந்த பூமியும் நெருப்பும் நீருமாக ஆகினி எம் பெருமானாகி நின்றால். அது அனைத்துமே எம் பெருமானாகித்தான் நிக்கிறான். ஆனா என்ன பிரச்சனை, அடியோம் காணோமால். நான் ஒரு அடியான், உனது அடிமை. எனக்கு நீர் இந்த கோலமெல்லாம் ஆகி நிற்கிறீர்னு தெரியுது, நீர் தான் இதெல்லாம்னு தெரியுது. ஆனால் தாய் எம்பெருமான் தந்தை தந்தை ஆவீர் அடியோமிக்கே. ஆனா நீர் யாரு, பொருளாக இருக்கிறவர் மட்டுமல்ல, என்னை பிறப்பித்தவர், எனக்கு தாயானவர், எனக்கு பெருமான் என் தலைவனானவர், எனக்கு தந்தை அவருக்கு தந்தை என என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூத்தவருமாக நீரேதான் ஆகி வந்தீர். எம்பெருமான் அல்லீரோ நீர், எனக்கு பெருமான் இல்லையா நீர், அந்த வடிவத்தை எனக்கு காட்டும். நீர் இந்த வடிவமாக எல்லாம் இருக்கிறீர். தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் திசையும் இரு நிலனுமாய் எம்பெருமானாகி நின்றால். அது அனைத்துமே எம்பெருமானாகித்தான் நின்றால் நிற்கிறது. ஆனால் அடியோம் காணோமால், எனக்கு பார்க்க முடியலையே. இப்ப இதெல்லாம் கவனிச்சா என்ன, 5 நிலைகள்ல சொல்றோம். நீ பரவமாக இரு, இதாக வியூகமாக இரு, விபவமாக இரு, அந்தர்யாமியாக இரு, இப்படியெல்லாம் நீ இருக்கும்போது இந்த நிலைகள் தீ நீர் திசை இருநிலன் எம்பெருமானாகி நின்றால், தாய் எம்பெருமான் தந்தை தந்தை என்னை படைத்தவன், இப்படி எல்லா விதங்கள்லையும் இருக்க. ஆனா நான் கண்ணால காணக்கூடிய வடிவமாகிய எம்பெருமானும் நீதான் இல்லையா. எம்பெருமான் அல்லீரோ நீர், கேள்வி கேட்கிறார்.
அப்ப அர்ச்சாவதாரமும் நீதானையா. மற்றவா வேற வேறவா நீ இருந்த, எல்லாமாவும் இருக்க. அதுல எல்லாம் உன்னை நான் பார்க்க முடியும். உன்னை நான் அதெல்லாம் நீன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னைய அதுல எனக்கு பார்க்க முடியலையே. உன்னைய பார்க்கறதுக்கு நான் அடியானாகிய எனக்கு எம்பெருமான் இல்லையா நீ? எம்பெருமான் எனக்கு என் மனசுல எப்படி பதிஞ்சிருக்கு? கையில் சங்கு சக்கரம் ஏந்தி ஆஹ் இது பாம்பனையில் பள்ளி கொண்டு நீ நெடுமாலாக படுத்திருக்கக்கூடிய அழகு தோற்றம் இல்லையா எனக்கு கண்ணுல தெரியுது. அப்படி இல்லையா நான் உன்னைய பார்க்க வேண்டியிருக்கு? அந்த கோலத்தை எனக்கு காட்ட மாட்டியா? எம்பெருமான் அல்லீரோ நீர் இந்தளூரீரே. அப்படித்தானே நீ எங்க எல்லாருக்கும் எனக்கு முந்தைய எல்லாருக்கும் அப்படித்தானே நீ காட்சி அளிச்ச. எனக்கு அப்படி தரமாட்டியா அவன் காட்சி? அர்ச்சாவதாரத்தினுடைய அர்ச்சையாக இறைவன் எழுந்தருளும் வடிவத்தை குறித்து பாடப்பட்ட பாடல்னு இதை சொல்லுவாங்க. அவன் அவன் பிற எல்லாமாகவும் இருக்கட்டும், ஆனா கண்ணுக்கு முன்பு அவன் ஒரு 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 வடிவம் கொண்டு, ஒரு தோற்றம் கொண்டு படுத்திருப்பது, ஒரு தோற்றம் கொண்டு நின்றிருப்பது, ஒரு தோற்றம் கொண்டு அமர்ந்திருப்பது, கிடப்பது, நிற்பதுன்னு அவன் தோற்றம் இல்லையா நம்ம கண்ணு முன்னாடி வரும். அதை எப்படி வணங்கணும்னு சொல்ற பாட்டு. சொல்லாது ஒளியகில்லேன், என்னால சொல்லாம இருக்க முடியல. எனக்கு அதாவது சொல்லாமல் ஒளியகில்லேன் அப்படின்னா என்னால சொல்லாம இருக்கவே முடியாதுப்பா. எதை? அறிந்த சொல்லில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிந்தது சொல்லில்ங்கிறது தான் அறிந்த சொல்லில்னு வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றதா இருந்தா இப்ப என்னால சொல்லாம இருக்க முடியல. சரிப்பா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரையில பாத்தீங்கன்னா இதான் ஆரம்பிக்கிறார், இப்படி ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு டயலாக், ஒரு டிஸ்க்ளைமரை போடுறாரு. சொல்லாது ஒளியகில்லேன், பா சொல்லாம இருக்க முடியல. சரி சொல்லாம இருக்க முடியலையா சொல்லு. சரி எனக்கு தெரிஞ்ச வரையில இப்படி ஆரம்பிக்கிறார். அறிந்தது சொல்லில், அறிந்த வரைக்கும் சொல்றதா இருந்தா, நும் அடியோரோடு எல்லோரோடும், நும் அடியார் எல்லோரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை, எண்ணி இருத்தீர் அடியேனை. எனக்கு தெரிஞ்ச வரையில உமக்கு இருக்கிற எத்தனையோ அடியார்கள், அவர்கள்ல ஒரு ஆளா என்னையும் உட்கார வச்சிருக்கீர். நும் அடியார் எல்லோரோடும் ஒக்க, ஒக்கன்னா அவர்களோடு இணையாக, அவர்களுக்கு சமமாக என்னையும் எண்ணி இருத்தீர், என்னையும் இருக்கி, என்னையும் நினைச்சு இருத்தீர், இருக்க வச்சிருக்கீர். யார? அடியேனை, என்ன. ஆனா நீ யாரு? நல்லார் அறிவீர், எவன் நல்லவன் உனக்கு தெரியும். தீயார் அறிவீர், எவன் மோசமானவன் உனக்கு தெரியும். நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர், நமக்கு தெரியாது இந்த உலகத்துல இல்லாதவன் உண்டா? இந்த இடத்துல நமக்குன்னா என்ன அர்த்தம்? பெருமாளை சொல்றது இந்த கிண்டல். நமக்கு தெரியாத ஒண்ணு உண்டா அந்த உலகத்துல? நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர், நல்லது தெரியும் கெட்டது தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நமக்கு தெரியுமே. ஈதே அறியீர் இந்தளூரீரே. ஆனா என் மனசுல இருக்கிறது மட்டும் உனக்கு தெரியாது இல்லையா? நல்லா அறியா, உன் நியாயம் நல்லா இருக்கு. ஈதே அறியீர், அது இறைவனை பார்த்து நீ அறிய மாட்டாய்ன்னு சொல்ற பாட்டு. நம்ம இறைவனை எப்பவும் என்ன சொல்றோம்? அனைத்தும் அறிந்தவன் அவன் தான் சொல்லுவோம் இறைவனை. அவன் இறைவன் சர்வஜன். அவன் சர்வஜன்னா அனைத்து கலைகளும் ஞானமும் அறிவும் நிரம்ப பெற்றவன் அவன். அவன் பரிபூரண ஞானமுடையவன். அவன் அறிய மாட்டானா ஒண்ணு? ஆனா இது பக்தனின் மனநிலை. எப்பா உனக்கு, அதனாலதான் அவர் முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் எவ்வளவு சாமர்த்தியமா போட்டுறாரு. அறிந்தது சொல்லில்னு ஒரு வார்த்தையை போட்டாரு. நான் அறிஞ்ச வரைக்கும் சொல்றேன்ப்பா. உனக்கு நல்லவன் யாரும் தெரியும், கெட்டவன் யாரும் தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவும் உனக்கு உண்டு. நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர், அந்த நக்கல் இருக்கு பாருங்க அதுல. நமக்கு உலகத்தில் எல்லாம் அறிவு, நமக்கு தெரியாதது உண்டா அந்த உலகத்துல? எல்லாம் தெரியும். ஆனா மத்த எல்லா அடியார் மாதிரி தானே என்னையும் நினைச்சு உட்கார வச்சிருக்கீரு. நான் இப்படி மனசுக்குள்ள கிடந்து மறுகிறது உனக்கு தெரியுதா? தெரியாதே உனக்கு, அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர், அதெல்லாம் தெரியும், இது மட்டும் தெரியாது இல்லையா? இந்தளூரீரே, இந்தளூரில் இருப்பவரே. இறைவனை அப்படி நக்கல் அடிக்கிறது. எல்லாரும் என்ன சொன்னோம்? அவரை எல்லாம் அறிந்தவர்னு சொன்னோம். முதல் தடவை இவர் ஒரு நக்கல் அடிக்கிறார். எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர், எல்லாம் தெரியும், இது மட்டும் உமக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு அவரை நக்கல் அடிக்கிறது. பனி நீர் கொள்ள, அதாவது நீர் பனி கொள்ள மாட்டீர் ஆனீர். நீர் என்னைய பனி கொள்ளுதல் அப்படின்னு என்னைய வேலைக்கு எடுத்துக்கிறது, எனக்கு வேலை ஏவறது, என்னைய வேலை ஏவறது.
நீர் பணிகொள்ள மாட்டீர் ஆனீர். என்னைய வேலைக்கு எனக்கு வேலை சொல்றது இல்லைன்னு வச்சிட்டீரு, ஒதுக்கி வச்சிட்டீரு என்னைய. எம்மை பணி அறிய விட்டீர். அறியா விட்டீர்னா அறிய விட்டீர்னு அர்த்தம். அப்போ என்னை வேலைக்கு எடுத்துக்கல, எனக்கு வேலை சொல்ல போறது இல்லைன்னு சொன்னா எதுக்கு என் வேலை சொல்லி கொடுத்த எனக்கு? இந்த இடத்துல பணி என்பது என்ன? இறைவனை சென்றடையும் வழி. இறைவன் தான் இந்த உலகத்தில் இறுதி. இறைவன் தான் இந்த உலகத்துல நாம சென்று அடைய வேண்டிய பொருள், விழுப்பொருள், வாழ்க்கையின் பொருள் இறைவனை அடைவது. இதையெல்லாம் எனக்கு ஏன் சொல்லி கொடுத்த? அதை சென்று அடைவதற்கு நீ எனக்கு அருளும் செய்ய மாட்ட, அப்ப எதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த? எம்மை பணி அறிய விட்டீர். எனக்கு இதையெல்லாம் தெரியும்படி செய்தியே, அதை ஏன் செய்த? நீர் பணிகொள்ள மாட்டீர் ஆனீர். நீர் எப்படி ஆயிட்ட? என்கிட்ட இருந்து வேலை வாங்கிக்கிறது இல்லைன்னு ஆயிட்ட. அப்புறம் ஏன் எனக்கு வேலை சொல்லி கொடுத்த? எம்மை பணி அறிய விட்டீர். இதனை வேறே சொன்னோம் இந்தளூரீரே. கூடவே இதையும் சொல்லிடுறேன்யா. இதனை வேறே சொன்னோம், அது இன் அடிஷன் டு தட் அப்படின்னு அர்த்தம். இதனை வேறே சொன்னோம், இதோட சேர்த்து இதையும் சொல்லிடுறேன். இந்தளூரீரே, இந்தளூரில் இருக்கும் இறைவனே, முந்தம் அடிகள் காட்டீர் ஆனீர். அடிகள் அப்படின்னா இந்த இடத்துல அடிகள் தான், அடிக்கள்னு ஒரு இக்கு மிகுகிறது, விகாரம். அவரது உனது திருவடியை எனக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்ட. நுந்தம் அடிகள், உம்முடைய திருவடிகளை காட்டீர் ஆனீர், காட்ட மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. காட்டில் அப்படின்னா காட்டினால், உமக்கு இந்த நாட்டே வந்து தொண்டரான நாங்கள் உய்யோமே. நாட்டே வந்து உம்மை நாடி வந்து உம்மேல் நாட்டம் கொண்டு வந்துன்னு அர்த்தம். நீர் வந்து எங்கிட்ட இருந்து எந்த இதுவும் என்னைய சேர்த்துக்கிறதா இல்லை நீர். அப்ப எனக்கு எதுக்கு அட்மிஷன் கொடுத்த? கிளாஸுக்குள்ள விட மாட்டேங்கிற, பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துக்குள்ள என்னை விட மாட்டேங்கிற. ஆனா எதுக்கு எனக்கு அட்மிஷன் மட்டும் போட்டு கொடுத்த? கூடயே இதையும் சொல்லிடுறேன் கேட்டுக்கோ. நீயும் உன்னுடைய திருவடியை எனக்கு காட்ட மாட்டேங்கிற. அப்படி காட்டிட்டா உன்னை நாடி வந்த தொண்டர்கள் நாங்க உய்ய மாட்டோமா? தொண்டரான நாங்கள் உய்யோமே, உய்ந்து போக மாட்டோமா? எதுக்கு இப்படி செய்யற அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறது. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம். முன்னைனா முன்பு, அதாவது கிருதயுகம். கிருதயுகத்துல இறைவன் வெண்ணிறமான வடிவுடையவனாக இருப்பான், சாத்வீக குணம். ஆகவே வெண்மை வடிவம் கிருதயுகத்திற்குரியதுன்னு சொல்லுவாங்க. சோ முன்னை வண்ணம் பாலின் வண்ணம். முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம். அனைத்திற்கும் பின்பு வந்து நிற்கக்கூடிய கலியுகத்தினுடைய வண்ணம், அதான் பின்னை வண்ணம், கொண்டல் வண்ணம். கொண்டல்னா கருமேகம், கருப்பு நிற வண்ணம். கலியுகத்துல அவன் கருமை நிறம் உடையவனாக இருக்கிறான். தொடக்கத்துல இருக்கிற கிருதயுகம்ல இருந்து கலியுகம் வரைக்கும், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அப்படி வரக்கூடிய வரிசையில தொடக்கத்துல இருக்கிற கிருதயுகத்துல அவர் வந்து வெண்மை நிறமுடையவராக இருக்கிறார். கடைசி யுகம், அதான் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம். கடைசியாக இருக்கக்கூடிய யுகமாகிய கலியுகத்துல கொண்டல் வண்ணம். வண்ணம் என்னும் கால். சரி, இது ரெண்டும் தான் உன் வண்ணமா? கிருதயுகத்துல வெண்மையாகவும் கலியுகத்துல கருமையாக இருக்கிறதும் தான் உன் வண்ணமா நினைச்சா, வண்ணம் என்னும் கால், உனது வடிவத்தை, உனது வண்ணம், உனது நிறத்தை எண்ணும் போது, பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி. உன்னுடைய மேனி பொன்மேனியாகவும் இருக்கிறது. மணியின் வண்ணம் அப்படியே நீல நிற ஒளி வீசக்கூடியது, சிவப்பு நிற ஒளி. மணினாலே பெரும்பாலும் ரத்தனத்தை குறிக்கக்கூடியது. ரத்தினம்னா சிவப்பு நிறத்தை தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ரத்தினத்தினுடைய ஒளி, சிவந்த நிறத்தினுடைய ஒளி. ஆக்சுவலி திரேதா யுகத்துல அவன் சிவப்பு நிறமுடையவனாக இருப்பானாம், துவாபர யுகத்துல பச்சை நிறமுடையவனாக இருப்பானாம். இப்போ இது மணியின் நிறமும் உன் நிறம்தான், சிவந்த நிறம். பொன்னின் நிறமும் உன்னுடைய நிறமாத்தான் இருக்கு. புரையும் திருமேனி. புரையும்னா வீசும், அதாவது அந்த உறையும்னா இருக்கும், இருப்பது அப்படி வெளிப்படும், அதான் புரையும். அப்படி வண்ணம் வெளிப்படும் மேனி. இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. எவ்வளவு சாமர்த்தியமா இவர் கேட்கிறாரு. அதாவது இவன் வடிவத்தை காட்டணும் அவருக்கு, இவர் வடிவாக பார்க்கணும். கதவை மூடிட்டார, இவர் வடிவத்தை பார்க்கணும்.
அதுக்காக இவர் ஒரு பிட்டை இப்படி போடுறாரு. அதாவது முன்னாடி எல்லாரும் நீ பால் நிறம்னு சொன்னாங்க, அப்புறம் கலியுகம் வரும்போது நீ கொண்டல் வண்ணம் கருமேகத்தின் வண்ணம்னு சொன்னாங்க. அப்புறமும் என்ன சொல்றாங்கன்னா, நீ தங்கத்தின் வடிவம், தங்க நிறம் உடையவன், அப்புறம் ரத்தனம் போல ஜொலிக்கக்கூடியவன், இப்படியும் உனக்கு திருமேனி வண்ணம் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. நீ ஒண்ணு பண்ணு, உன் வண்ணத்தை காட்டு, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. சாமர்த்தியமா அப்படி இறைவன்ட்ட அப்படி விளையாடுறாராம். இறைவனை அப்படி நைஸ் பண்றாரு. இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. கண் வண்ணம் அங்கு கண்டேன், பொன் வண்ணம் கண்டேன், கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினது வருமா, அதுக்கு இந்த பாட்டு தான் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லப்படும். உண்மையா எவ்வளவு தூரம் தெரியல. எந்தை தந்தை தம்மான் என்றென்று எமர் ஏழு அளவும். எமர் எம்மை சேர்ந்தவர், எந்தை என் அப்பா, எந்தை தந்தை என் தந்தையின் தந்தை, தம் ஆண் அவருக்கும் மூத்தவர்னு 7 தலைமுறை, எமர் 7 அளவும், என்னுடைய ஆட்கள் 7 தலைமுறையாகவும் வந்து நின்ற தொண்டரோர்க்கே, உமது தொண்டராக வந்து நின்ற கணக்கு. என் அப்பன், என் அப்பனுக்கு அப்பன், அவனுக்கு மூத்தவன் என்று 7 தலைமுறையாக நாங்கள் வந்து உமக்கே தொண்டராக நின்ற வாசி வல்லீரால், அந்த கணக்குல நீ தெரிஞ்சவனா இருந்தா, 7 தலைமுறையா உனக்கு தனியா நாங்க தொண்டரா வந்திருக்கிறோம், அந்த வாசி வல்லீரேல் அந்த கணக்கு பார்க்க தெரிஞ்சவனா இருந்தா, சிந்தைதன்னுள் முந்தி நிற்றீர், என்னுடைய சிந்தைக்குள் முந்தி நிற்பவரே, சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர். ஐயா 7 தலைமுறையா உன்னைய கும்பிட்டுட்டு இருக்குமே, அந்த கணக்கு தெரிஞ்சாலாவது என் சிந்தைக்குள்ள முந்தி நிற்பவரே உம்ம வடிவம் என்னன்னு கொஞ்சம் காட்டும். இப்போ கிளைம் பண்ணி ஆகுது. முதல்ல கொஞ்சம் லைட்டா அப்படியே ஒரு அப்படி அவரை வேற விதமா அப்படி பாசிஃபை பண்ணி பேசி பார்த்தாரு. நம்மால் அப்பவும் வண்ணத்தை காட்டல. ஆகவே இப்ப எப்படி கிளைம் பண்றாரு, ஐ ஹாவ் த ரைட், உன்னைய பாக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. 7 தலைமுறையா நாங்க உனக்கு அடிமையா இருந்திருக்கோம், உனக்கு தொண்டரா இருந்திருக்கோம். 7 தலைமுறையா நாங்க உனக்கே தொண்டரா இருந்த கணக்கு உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படின்னு ரைட்ஸ் பேச ஆரம்பிச்சாச்சு. 7 தலைமுறையா நாங்க உனக்கு தொண்டரா இருந்திருக்கோம், இதெல்லாம் செய்திருக்கிறோம், என் சிந்தையில் நீ முந்தி நின்றீர். அந்த வார்த்தையை கவனிக்கணும். சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர், எனது மனதிற்குள் நீதான் முந்தி நிற்றீர், அனைத்திற்கும் முன்பாக வந்து நிற்கிறீர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனது சிந்தனையில் முதல் உரிமை, முன்னுரிமை, முதலிடம் உமக்குத்தான். பொன்னோ பொருளோ புகழோ செல்வங்களோ பெண்ணாசையோ மண்ணாசையோ எதுவுமே என் சிந்தைக்குள் வந்து நிற்கவில்லை. அனைத்திற்கும் முந்தி வந்து நிற்பது நீர்தான். சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர், நீதான் வந்து நிக்கிற. ஆகவே சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர், கொஞ்சமாவது காட்டியார், நீ உன் திருமேனி இப்படிப்பட்டதுன்னு. இந்தளூரீரே, இந்தளூரில் இருப்பவரே. வாசி வல்லீரால் அப்படின்னா அத வல்லீர் ஆள் அப்படின்னு பிரிக்கலாம். வாசி வல்லீர் ஆள்னா ஐயோ அப்படின்னு அசைச்சொல். வாசி வல்லீர் கணக்குல ரொம்ப கெட்டிக்கார ஆளே ஐயா அப்படின்னு சொல்லலாம். ஆனா நேரடியா வாசி வல்லீரால் ரொம்ப கணக்குல சிறந்தவர் இல்லையா நீரு, கணக்குல சிறந்தவர்னா நீ கணக்கு போட்டு பாரியா, எந்தை தந்தை தம்மான் என்றென்று தொடர்ந்து, அதான் என்று என்றுனா ரிப்பீட்டட்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சென்று சென்றுனாலும் திரும்ப திரும்ப வர்றது, என்று என்றுனா பழையபடி பழையபடி மீள மீள அதே செயல் நடக்கிறது. எந்தை தந்தை தம்மான் என்றென்று எமர் ஏழளவும் வந்து நின்ற தொண்டரோருக்கே, உமக்கு தொண்டராக 7 தலைமுறையா வந்து நின்னமே, வாசி வல்லீரால் கணக்குல கெட்டிக்கார ஆளா இருந்தா அதை நீ நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றதா இருந்தாதான் அது இன்னும் கூடுதல் சுவையான பொருளா இருக்கு. ஏறார் பொழில் சூழ் இந்தளூரில், ஏர் ஆர், ஆர்னா அடர்ந்த, ஏர்னா புகழ், புகழ்மிக்க அடர்ந்த சோலைகளால் சூழப்பட்ட இந்தளூரில் எந்தை பெருமானை காரார் புறவின், கார்னா மேகம், மேகம் அடர்ந்த, புறவுனா புறச்சோலைகள்னு பேர். அதுக்கு புறச்சோலைகள்னா ஊரை சுத்தி இருக்கிற சோலைகள், அதான் புறச்சோலைன்னு சொல்றது. புறச்சோலை தான் புறவு. அதுல இருந்துதான் அந்த புறவாசல், புறவாசல்னு சொல்றது. புறவாசல் திருநெல்வேலி பக்கம் புறவாசல்பாங்க, அது புறவாசல், வீட்டிற்கு பின்பக்கம் இருப்பது, வெளியே இருப்பது, புறம், புறத்தில் இருப்பது. ஆகவே காரார் புறவின் மங்கை வேந்தன்,
மேகங்கள் சூழ்ந்திருக்கும்படியான புறச்சோலைகள் மிக்க திருமங்கை நாட்டின் மன்னன் வேந்தன் கலியன் ஒலி செய்த கலியன் பாடிய சீரார் இன்சொல் மாலை சீர்மிக்க நல்ல சொற்களால் இனிமையான சொற்களால் ஆன இந்த 10 பாடல்களை கற்றுத் திரிவார் உலகத்தில் ஆரார் அவரே. இந்த இந்த உலகத்தில் அதை கற்றுத் திரிவார் யார் யாரோ, யார் யாரெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவரே, அவர்களெல்லாம் அமரர்க்கு என்றும் அமரர் ஆவாரே. அமரராகிய தேவர்களுக்கும் மிஞ்சிய அமரர் யாரு? நித்தியசூரிகள். அமரர்க்கு என்றும் அமரர், அமரருக்கு மிஞ்சிய அமரர்களாக சென்று அமர்வார்கள் அப்படின்னு அவங்களுக்கு அந்த பாட்டினுடைய பலனை சொல்லி முடிக்கிறார். கொஞ்சம் நீளமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஜஜா. இன்னைக்கு ரொம்ப அருமையான உரைகள். எனக்கு ஒரு கேள்வி ஜஜா. இந்த நீங்க ஆரம்பிக்க முன்னால ஒரு தொன்ம கதையை சொன்னீங்க. இது இந்த பேக்ரவுண்ட் ஃபார் தீஸ் பாடல்களுக்கு சொன்னீங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் இது சில வேளை எங்களுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல புரியாம இருந்து புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அந்த தொன்மம் வந்து இது எழுதப்பட்ட சமயத்திலே அதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்ல இது படிச்சு 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 அப்படித்தான் அந்த தொன்மத்தை டெவலப் பண்ணியிருப்பாங்களா? அதே இந்த தொன்மம் வந்து ரொம்ப கொஞ்சம் பின்னாடி தான் வருது. இந்த ஏன்னா நமக்கு பாடலே எங்க கிடந்ததுன்னு தெரியாம தான் இவர் வந்து நாதமுனிகள் வந்து திரட்டி கொடுக்குறாரு நமக்கு. அப்ப நாதமுனிகள் திரட்டி கொடுக்கும் போதே இந்த வரலாறோட அது வந்திருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா அதற்கு பின்னால வந்த ஆச்சாரியர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது அந்த தொன்மத்தை கூட சேர்த்துக்கிட்டே வராங்க. அப்படி சேர்க்கும் போது அந்த தொன்மம் ஒரு குறியீடாக, தொன்மம் எப்போதுமே ஒரு குறியீடு தான். இப்போ கோயில் வாசல் கதவை அடைச்சாச்சுன்னா அந்த காலத்துல என்ன நீ உடனே டக்குன்னு ஒரு காரை பிடிச்சி அடுத்த ஊருக்கு போயிட முடியுமா? நீ எங்க போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஊரைத்தான் பார்க்க முடியும். அதிகபட்சம் 2 ஊரை பார்க்கலாம். திருநாங்கூர் மாதிரி இடத்துல 11 திருப்பதி அடுத்தடுத்து இருக்கு. அங்க வேணா ஒரு நாளைக்கு 2 கோயில் பார்க்கலாம். கால்நடையா தானே போகணும். அப்போ எப்படி நீ தங்கி மறுநாள் காலையில பார்த்துட்டு தான் போற. ஆனா நான் வர்றதுக்குள்ள கதவை அடைச்சிருச்சேன்னு அவர் பதறி போய் இந்த பாடலை பாடினாரானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அதை சொல்லும் போது இந்த இறைவன் உள்ள இருக்கான்னு நமக்கு தெரியும். பக்தனாகிய எனக்கு இங்கதான் இறைவன் இருக்கான்னு தெரியும். அவன் தான் என்னை வர சொன்னாங்கிறதும் தெரியும். நான் அவன் பக்தன்கிறது இறைவனுக்கும் தெரியும். ஆனா ஒரு வாசக்கதவுக்கு வெளியே நீ வெயிட் பண்ண வச்சுட்டான் பாத்தியா? எப்படி நாளைக்கு காலையில காட்சி தரத்தானே போறான். இப்ப நான் வரும்போது கதவை மூடிட்டான்ல, காலையில வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டி இருக்குல்ல. இந்த பொறுமை இழந்த நிலை தான் ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய நிலை இல்லையா? அப்ப அத பக்தன் எப்போதும் இறைவனது அருளை நாடிக்கொண்டே இருப்பவன், அது தாமதமாகி கொண்டே இருக்கிறதேங்கிற பதட்டம் இருப்பவன்கிறத சொல்றதுக்கு இந்த கதைய உருவாக்கி அதோட சேர்க்கிறாங்க. அப்ப இந்த கதை கேட்கும்போது நம்ம இந்த கதையிலிருந்து அந்த கருத்துக்குள்ள போறது ஈஸியா இருக்கும். அதை தான் ஆச்சாரியார்கள் ஒரு தொன்மமாக உள்ள சேர்க்கிறாங்க. அதை சடங்காகவும் மாத்துறாங்க, ரிச்சுவல்ஸாவும் மாத்துவாங்க. திருமங்கை மன்னன் வந்து வேடுபரி உற்சவம்னே பேரு. திருமங்கை மன்னன் வந்து பெருமாளை கொள்ளையடிக்கிறத இன்னைக்கும் தீவெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பெருமாளை ராத்திரி அவர் கொள்ளையடிப்பாரு. இன்னைக்கும் அந்த உற்சவம் நடக்குது. வேடுபரி உற்சவம்னு பேரு, இன்னைக்கும் நடக்குது. அப்ப அது ஒரு சடங்காக மாறுகிறது. அந்த இந்த ஒரு ஒரு நம்ம உள்ள உணர வேண்டிய ஒரு விஷயம், இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, அதை படிக்கிறவங்க அந்த கதையா கேட்கும்போது திடீர்னு இது அது இல்லை அப்படின்னு ஓப்பன் ஆகணும் இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் பண்ணலாம், ரியலைசேஷன் தனித்தனியா நிகழ வேண்டியது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நிகழ வேண்டியது. அப்ப அதை நிகழ்வதற்கான ட்ரிக்கர் வந்து ரிச்சுவல்ல இருக்கலாம், தொன்ம கதைகள்ல இருக்கலாம், இந்த மாதிரி கவிதைகளுக்குள்ள ஒரு ஒரு சொல்லுல இருக்கலாம். அந்த எல்லா பாசிபிலிட்டியையும் பயன்படுத்துறது தான் இங்க இருக்கிற சூட்சமம். இது பின்னால வந்து சேர்ந்ததுதான். ஆனா ரொம்ப பொருத்தமா இருக்கிறதுனால நம்ம நான் அந்த தொன்மத்தையும் விடாம ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஜஜா, கிளியரா
மற்ற நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். உமா மேடம். ஆ, நன்றி ஜாஜா. எந்த கேள்விகள் எதுவும் இல்லை. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான பாடலா இருந்தது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து அவரே கோச்சிட்டு கொஞ்சம் பெருமாளையே அவர் கோச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே இதுவா வர மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. மற்ற பாடல்களை விட ரொம்ப நல்லா இருந்தது ஜாஜா. நன்றி. ஆமா, இதுவரைக்கும் திருமங்கை மன்னன் புகழ்ந்து புகழ்ந்து பாடியே கேட்டுட்டு இருக்கோமா, இப்ப திடீர்னு வந்து அவரை கொஞ்சம் கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி திட்டி எல்லாம் செய்யறது. ஆமா, வெற்றி, உங்க சைடு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் கொஷின்ஸ் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் இல்லை. ஆக்சுவலி இந்த தொன்மத்தை நீக்கிட்டு பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்கள்லையுமே வந்து அடியாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அடியார் புகழ், அவங்களோட துன்பத்தை பற்றி பேசுகிற மாதிரி, அவங்களுக்கு பரிவு காட்டி பேசுகிற மாதிரி அந்த ஒரு ஒரு பாடலாக இருந்தது. இப்போது தொன்மத்தை காட்டின உடனே அதோட மீனிங்கே மாறி போயிடுது. அதுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஹேமா மேடம். வணக்கம். நீண்ட நாள் பிறகு வரேன் நானு. எனக்கு சந்தர்ப்பம் அமையல, நடுவுல மிஸ் பண்ணிட்டேன் ஜாஜாவுக்கு பொழிப்புரையெல்லாம் கேட்க. வணக்கம் ஜாஜா. அப்புறம் ஒன்னும் இல்ல, எனக்கு எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் முன்னையே கூட, திருமங்கை ஆழ்வார் அப்படி உடனேன்னா நம்ம எப்பவுமே நீங்க சைவம் வைணவம் கம்பேர் பண்ணி தான் பேசுவீங்க. சுந்தரரை தவிர வேற யாரும் ஞாபகம் வருது இல்ல. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் அவ்வளவு உரிமை அவருக்கு வந்து பெருமாள் பெருமாள்கிட்ட வந்து அதனால்தான் 108 திவ்ய தேசம் மங்களாசாசனம் பண்ணது வந்து முக்கியமா சொல்ல போனா இவருடைய பங்கு அதிகமா தான் இருந்திருக்கு. ஒரு ஒரு இடமா தேடி தேடி போய் அவருடைய பெருமைகளையும் அவரை பற்றிய பாடல்களையும் ஏற்றி அவ்வளவு ஒரு என்ன சொல்றதுன்னா பொசசிவ்னஸ் கூட சொல்லலாம். என்னுடைய பெருமாள் நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவு அறிவு கொடுத்து அந்த ஒரு பெருமாளுடைய அழகு ஆளுமை எல்லாமே அவருக்கு புரிய வச்சதுன்னா அவர் எப்படி முன்ன இருந்தான்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ அந்த தவறை சுட்டி காட்டி தன்னை வந்து முழுமையா ஆட்கொண்டதுனால அவரிடம் வந்து தனி உரிமை கொண்டாடுற டைப் வந்து நாம பார்த்திருக்கோம் அவருடைய பாசுரங்கள்ல. இந்த இந்தாஸ்துதியும் வந்து இவருக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் தான் உண்மையாவே. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து கீழே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி ஜாஜா. தொடர்ந்து உங்க பயணத்தை தொடருங்க. எங்களை மாதிரி இருக்கிற அஞ்ஞானிகளுக்கு ஒரு சிறப்பான ஞானம் கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம். அது என்ன அஞ்ஞானி, நல்லா இருக்கே அந்த வார்த்தை. எல்லாரும் அதான். அதாவது பாடலை வாசிக்கிற எல்லாருக்குமே அஞ்ஞானம் அகன்று விடும் என்பதால் எல்லாருமே ஞானிகள் ஆயிடுவோம். நீங்க ரொம்ப நாள் காணமே நினைச்சேன், இன்னைக்கு வந்துட்டீங்க. தொடர்ந்து வாங்க. இதுல சுந்தரரை சொன்னீங்க இல்லையா, திருமங்கை மன்னனுக்கும் சுந்தரருக்குமான ஒற்றுமை நிறைய இருக்கு. இப்ப அவருக்கு வேல் கொடுத்ததே இவர் தான் ஒரு இது இருக்கு இல்லையா, ஐதீகம் இருக்கு. திருமங்கை மன்னனுக்கு வேல் கொடுத்ததே அவர் தான். இதுல என்னன்னா இவருக்கும் ஒரு அதாவது இவருடைய குதிரையும் அதே மாதிரி வேகமாக போகக்கூடிய ஆடல்மாங்கிற குதிரை இவருடைய குதிரைக்கு பேரு. அந்த குதிரை வந்து பறந்து செல்லக்கூடியதான். அதன்ல ஏறித்தான் அவரு எல்லா கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு வந்தாராம். அது விரைவா செல்லக்கூடிய குதிரைங்கிறதுனால. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, திருமங்கை மன்னன் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவான்னா, அவருடைய வலஸ்ருதி பாடல்கள் வரும்போது தான் வந்து வலியவன், படை வீரன், தளபதியா இருந்தவன், யானை படை நடத்தியவன், போரில் எதிரிகளை சாய்த்தவன், இப்படியெல்லாம் சொல்றவன் அந்த க்ஷத்ரிய பக்தின்னு ஒண்ணு உண்டு. இன்னைக்கு வர்ணாசிரமம் பேசினா தப்பு, ஆனா பக்தி நிலையில பேசும்போது க்ஷத்ரிய பக்தின்னு ஒரு பக்தி உண்டு. அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, தன்னை வந்து எந்த நிலைக்கும் ஆக்கி இறைவனை சென்று அடைய முயற்சிப்பது. தன்னுடைய எதையும் பொருட்படுத்தாது. எப்படி வந்து ஒரு போரில் ஈடுபடுகிறவன் தன் உயிரை கூட பொருட்படுத்தாது வெல்ல நினைக்கிறானோ, அந்த மாதிரி இறங்கி இறைவனை அடைய நினைப்பது, அது சக்திய பக்தின்னு சொல்றது. பீமன் அதற்கு உதாரணமானவன். பீமனுடைய பக்தி சத்திரிய பக்தி. அவன் வந்து அதுக்கு நிறைய கதைகள் எல்லாம் உண்டு, சுவாரஸ்யமா சின்ன சின்ன கதைகள் உண்டு.
அர்ஜுனனுக்கு தான் தான் வந்து கிருஷ்ணனுடைய பெரிய பக்தன்னு ஒரு நினைப்பு இருந்ததாம். ஒரு நாள் தூங்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அர்ஜுனன் வந்து அப்படி கைலாய மலை பக்கமா நடந்துகிட்டு இருக்கான். அப்ப பூத கணங்கள் எல்லாம் வந்து வண்டி வண்டியா மலர்களை கொண்டு வந்து கொட்டுறாங்க. இவன் கேக்குறான் என்னதுன்னு. இது என்ன மலர்கள்? இதெல்லாம் இறைவனுக்கு பூஜிக்கப்பட்ட மலர்கள், நேற்றைய பூஜையில போட்ட மலர்கள். இன்றைக்கு அது நிர்மால்யம். நிர்மால்யம்னா இந்த மறுநாள் அதை அகற்றணும் இல்லையா? இறைவனது பூஜை பொருட்களை மறுநாள் அகற்றணும். அகற்றப்படுகிற பொருட்கள் நிர்மால்யங்கள். ஆகவே இதெல்லாம் நிர்மால்யம் நாங்க ஒதுக்குறோம். இவ்வளவு பூ போட்டா அப்போ அவன் என்ன நினைச்சான் அர்ஜுனன், நாம தான் டெய்லி நிறைய பூக்களை அரண்மனையில கொண்டு வர சொல்லி பூஜை பண்றோம். ஆகவே இது நாம பூஜை பண்ணதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யாரு பூஜை பண்ணது அப்படின்னு கேக்குறான். உடனே அவங்க அவன் நினைக்கிறான் அதெல்லாம் அர்ஜுனன்னு சொல்லுவாங்கன்னு. ஆனா அந்த பூதகணங்கள் சொல்லுது, பீமன் ஒருத்தன் இருக்கான் அஸ்தினாபுரத்துல, அவன் பண்ற பூஜை தான் இத்தனை எங்களால சுமக்க முடியல. அதிர்ச்சி ஆயிடுறான். இப்ப அர்ஜுனன் தானப்பா நிறைய பூ போட்டு பூஜை பண்ணுவான். இப்ப பின்னால ஒண்ணு சொல்லுது, இந்த பாரு கையில ஒரே ஒரு பூ வச்சிருக்கான் ஓரமா, இதுதான் அர்ஜுனன் பண்ண பூஜை, இவ்வளவுதான் அவன் நிர்மால்யம் அப்படின்னு தூக்கி போட்டுடுறான். இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. வந்து கனவு முடிஞ்சு பார்த்தா பீமன் ஒரே ஒரு பூ எடுத்துட்டு போறான். ஓம் நமச்சிவாயன்னு 3 தடவை சொல்றான், பூவை போடுறான், நேர சாப்பிட போயிடுறான். இவன் 1 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்றான். அர்ஜுனன் புரியல, கிருஷ்ணன்ட்ட கேக்குறான். கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் பக்தி க்ஷத்திரிய பக்தி. அவன் 3 முறை ஓம் நமச்சிவாயா சொல்றானே, அந்த நிலைமையில அந்த நொடியில அவன் சிவனை தவிர அவன் வேற சிந்தை இல்லாதவனா இருப்பான். நீ 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்துல பூஜையில நீ உட்காந்துருக்கேன்னு பேரு. பூவை கொண்டு வந்துட்டாங்களா, பிரசாதம் ரெடி பண்ணிட்டாங்களா, அதை செஞ்சுட்டாங்களா, இதை செஞ்சுட்டாங்களான்னு ஒவ்வொரு தடவையும் அவன் நினைவு அலவாஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ இது இல்ல, ஏகாகிரக சிந்தையோட அவன் தான் இருந்தான். அவன் பக்தி தான் அங்கே அப்படி பெருகுகிறது. நீ இங்க பண்றது பிறர் பார்க்கும்படியான பூஜை, இதுல இவ்வளவுதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாராம். அதாவது சத்திரிய பக்தி தன்னையே கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து திருமங்கை மன்னனுக்கு உரியது அப்படின்னு எப்போதும் சொல்லக்கூடியது. ஆகவேதான் பரகால நாயகிங்கிற பட்டம் அவருக்கு வருது. பரகாலன் யாரு? எதிரிகளுக்கு யமன் போன்றவன் நாயகியாக மாறி இருக்கான். எவ்வளவு பெரிய ஆக்சிமோரான், எவ்வளவு பெரிய முரண் அது. ஒரு மென்மையானவன் நாயகியாக மாறினான்னு சொன்னா பொருள் இருக்கு. மென்மையும் பெண்மையும் ஏய்ந்து போகக்கூடியது. இவன் யாரு? பரகாலன். ஆவுனா கையில வாள் எடுத்துட்டு களத்துல எகிரி குதிக்கக்கூடியவன், யானைப்படை நடத்தி எதிரிகளை வெல்லக்கூடியவன், கையில் கூரான வேல் கொண்டு எதிரிகளை வீழ்த்தக்கூடியவன். கரை எத்தனை பாட்டுல வந்திருக்கு, வாள்ல கரை வந்து ரத்தக்கரை அகலாத அளவுக்கு உடைய களத்தில் செயல்படக்கூடியவன். அப்பேற்பட்டவன் நாயகியாக போய் நிற்கிறான்னா அந்த நாயகி எப்படிப்பட்ட நாயகியா இருப்பா? அந்த அந்த பக்தியினுடைய அந்த தன்மையை சொல்றதுக்கு தான் பரகால நாயகின்னு சொல்றாங்க. அத பொசசிவ்னு நீங்க சொல்றது ரொம்ப சரியான வார்த்தை. திருமங்கை மன்னனுக்கு அது பொருந்தும். பிறரை விட அவனுக்கு அது ரொம்ப ஏற்ற ஒரு விஷயம்தான். ஜாஜா இந்த இவர் வந்து நம்ம கலியன் திருமங்கை மன்னன் வந்து அவர்தான் கடைசி அப்புறமா வந்து அந்த டைம் லைன்ல வந்து அவர் வந்து கடைசியா இருந்த ஆழ்வாரா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா வந்து இவங்களுக்கு வந்து பழைய ஆழ்வார்கள் எழுதின பாசுரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குமா? இல்லாட்டி இவங்க தனியா இவங்க ட்ராக்ல இவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர்ல பண்ணி வச்சுட்டு அப்புறமா நாதமுனிகள் கம்பைல் பண்ணியிருப்பாரா? ஜஸ்ட் ஏன்னா முதல் ஆழ்வார்கள்ங்கிறது அவங்க வேற, ஆமா ஆமா, கலியன் தான் காலத்தால கடைசின்ற. முதலாழ்வார்கள் வரும்போதே 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுகிறது. இவர் வரக்கூடியது 8ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு திருமங்கை மன்னன். அப்போ சாலிடாவே 2 பேருக்கு இடையில 500 வருடங்கள் வித்தியாசம் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இவர் தான் இதா லாஸ்டா வரக்கூடிய ஆழ்வாரா இருப்பாரு, திருமங்கை மன்னன் தான். அப்ப இந்த ஆழ்வார்கள் வரிசையிலேயே திருமங்கை மன்னன் வந்து அதற்கு முந்தைய ஆழ்வார்கள் பாடல்களை வாசிச்சிருக்காரான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், தெரியல. ஏன்னா அது தொகுக்கப்படுகிற வரையில அது அத்தனையும் ஒருவரே எல்லாவற்றையும் படித்தாருங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லை நம்மள்ட்ட. அது குறித்த குறிப்புகள் எங்கேயுமே இல்லை. இப்ப நமக்கு வந்து
நம்பியாண்டார் நம்பி வந்து சைவ திருமுறைகளை தொகுத்தாருன்னு நமக்கு தெரியுது. அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. சேக்கிழார் பெரிய புராணம் பாடும்போது அந்த கதையும் சொல்றாரு. நம்பியாண்டார் நம்பியினுடைய கதையெல்லாம் சொல்லி அவர் தொகுத்தாருங்கிறத மாதிரி சொல்றாங்க. இங்கே அது தொன்ம கதையாக மட்டும்தான் இருக்கே தவிர அதற்கு அது செகண்டரி ப்ரூஃப். இப்போ பிரைமரி ப்ரூஃப்னா நீங்க கல்வெட்டு அந்த மாதிரி செப்பேடு இதுல இருந்து எடுக்கணும். செகண்டரியா இருந்தா நீங்க லிட்ரேச்சர்ல இருந்து ப்ரூஃப் எடுக்கணும். சைவ திருமுறைகளுக்கு லிட்ரேச்சர்ல இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஆனா வைணவ திருமுறைகளுக்கு லிட்ரேச்சர்ல ப்ரூஃப் கிடையாது, தொன்மம் மட்டும்தான் இருக்கு. நாதமுனிகள் இந்த கதையை ஒரு பாடலில் 1010ங்கிற ஒரு சொல்லை கேட்டுட்டு அதன் வழியாக தொடர்ந்து வந்து நம்மாழ்வார் அருள் பெற்று இப்பாடல்களை தொகுத்தாருன்னு சொல்லும் போதுதான் அதுக்கு 4000 பாடல்ங்கிற பேர் வருது. அருளிச்செயல்னு தான் சொல்றாரு. 4000ங்கிறது பின்னாடி கவுண்ட் வச்சு போட்ட பேரு. அருளிச்செயல், ஆழ்வார்கள் அருளிச்செயல் தான் சொல்றாரு. அது ஒரு தொகுப்பு. அப்ப அவர் 1-2 கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கலாம். திருமங்கை ஆழ்வார் அவர் என்ன பார்த்தாலும் அவர் நிறைய தலங்களுக்கு சுற்றி வந்தவரா தெரியுது. அப்ப அந்த தலத்துல இங்க எங்க ஊர் கோயில்ல இப்படி ஒரு பாட்டு இருக்குங்க, ஒரு பெரியவர் பாடி வச்சிருந்தாரு இவரை பத்தின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கலாம். சில பாடல்கள் அவரை கேட்டிருக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோதையை ரெஃபர் பண்ணி சில ஆழ்வார்கள் பாட்டு வருது. பெரியாழ்வார் சொன்னாருன்னா அதுக்கு 2 பேரும் சமகாலம். ஆகவே கோதையை பத்தி பெரியாழ்வார் பாடினார்னா அதுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இவர் திருமங்கை ஆழ்வாரா வேற யாரு, ஏதோ ஒரு வண்ண தேன்மொழி கோதை எம்மள்னு சொல்லி ஒரு வரி வரும். திருமங்கை ஆழ்வார் பாடினு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டு வரியை மறந்துட்டேன். பெரு வழியின் நாவல் கனி இவளென அப்படின்னு முடியக்கூடிய பாட்டு. இவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்து இவர் பாடியிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும்னு நினைச்சேன் நான். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தா பெரிய ஆழ்வாரும் ஆண்டாளையும் ஆமா, பார்க்கலாமையோ இல்லாட்டி அதை அந்த கிராஸ் க்ளூ பண்ணாமையோ இருக்கும். இருக்கவே முடியாது. ஆமா, அது சொல்லியிருப்பாரு. கோதையை பத்தி இவர் சொல்லி கோதைங்கிற வேர்டை பயன்படுத்தி இருக்காரு. ஆகவே இவர் சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா முழுவதும் முதலாழ்வார்கள் பாடல்கள் எல்லாம் அவர் கேட்டாரான்னு சொல்ல முடியல. அந்த ஹிஸ்டரி நமக்கு கிடைக்கல. இன்னொரு டவுட் தொன்மத்தை வச்சு நம்ம யூகிச்சுக்க டவுட் முடியும். ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கலாம். இந்த திருவேங்கடவம்ங்கிறது வந்து பெரியாழ்வாரே திருவேங்கடவத்தை பத்தியும் அதுவும் சரி, ஆண்டாலும் சரி, அந்த திருவேங்கடவம்ன்றது வருது. திருவேங்கடம், திருமாலிருஞ்சோலை எல்லாம் வருது. திடீர்னு ஒரு கதைகள்லாம் வருது. திருவேங்கடமே வந்து அது ஏதோ இந்த கோவில், அதுக்கப்புறமா ராமானுஜர் வந்துதான் அது இதுவா மாத்தினாருன்னு. அது பாத்தீங்கன்னா இவங்களே திருவேங்கடம் சொல்லியிருக்காங்களே 700ல 600ல திருவேங்கடம் இருக்குன்ற போது அது இப்படி ராமானுஜர்ன்றவரு அப்புறம் வந்தவர் தானே. அப்ப அது தப்பான செய்தி போல. அது தமிழ்நாட்டுல வந்து கான்ஸ்பிரசி கதைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு காலத்துல உலகமே தமிழினமா இருந்து உலகத்துல எகிப்து பிரமிடுகளுக்குள்ளேயே தமிழ் மண். நீங்க இப்படி சொல்றீங்க. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் தான் எழுத்தாளர்கள்லயே சூப்பர் ஸ்டாரா ராஜேஷ்குமார், சுபா, இந்த பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்களுக்கெல்லாம் பெரிய தாத்தா அவர் தான். அவர் எழுதிய மர்ம நாவல்கள் தமிழ்நாட்டுல பெரும்போடு பிரமாதமாக விற்று தீர்ந்து அவர் வந்து ஒரு பெரிய தனி பங்களாவே வாங்கினாரு. இப்ப வந்து அந்த பங்களா எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ராதாகிருஷ்ண சாலை இருக்கு இல்லையா, நீங்க ஆழ்வார்பேட்டை சிக்னல்ல இருந்து ராதாகிருஷ்ண சாலையில வந்து முட்டி ரைட்ல திரும்பினீங்கன்னா நேர பீச்சுக்கு போற ரோடு. அந்த முட்டி ரைட்ல திரும்புற இடத்துல லெஃப்ட்ல ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், பெரிய காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு பங்களாவா இருந்தது. அந்த பங்களா தான் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் பங்களா. எழுதி மட்டுமே புத்தகம் எழுதி, மர்மக்கதை புத்தகம் மட்டுமே எழுதி வடுவூர் துரைசாமி ஐயங்கார் சம்பாதித்தது அந்த பங்களா. சாரட் வண்டியில தான் அவர் போவாரு வருவாரு. அவருக்கு அந்த காலத்திலேயே அவர் ஒரு நாவலுக்கு 100 ரூபா வாங்கக்கூடிய ஆள். 100 ரூபானா இன்னைக்கு தேதிக்கு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்படி வாங்கின ஆள். ஒரு பவுன் 3 ரூபாயா இருந்த காலம், 5 ரூபாயா இருந்த காலத்துல அவர் 100 ரூபா வாங்கினாரு ஒரு நாவலுக்கு. அப்பேற்பட்ட எழுத்தாளர் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் தனது பிற்காலத்துல தனது பெரும் உழைப்பை செலுத்தி புத்தகம் 3 வால்யூமோ 4 வால்யூமோ எழுதினார். அதை எவரும் பப்ளிஷ் பண்ண முன்வராததுனால தனது சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணாரு. அந்த புக்கினுடைய தியரி என்ன தெரியுமா? எகிப்தில் இருந்த மன்னர்கள் எல்லோருமே, பாரோக்கள் என்று சொல்லப்படுகிற எகிப்திய மன்னர்கள்
தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஐயங்கார்கள். ஐயங்கார்கள் தான் அங்க போய் மன்னர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த மரபை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அங்க கருட கொடி மாதிரி ஒண்ணு உண்டு. கருடன் மாதிரி ஒரு முகமூடி அணிந்து கையில வேலேந்தி நிற்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் ஒண்ணு உண்டு. அது கருட பகவான். இப்படி ஆரம்பித்து அவர் பிரமாதமாக ஒரு பெரிய தியரி, ஒரு புக்கு நிறைய எழுதினார். அந்த புக்கை எழுதிதான் அவர் சொத்தை தொலைச்சார். அதுக்கப்புறம் வடுவூருக்கே திரும்ப போனதாக கதை, நிஜமான நடந்தது. இந்த தியரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வெவ்வேறு வடிவத்துல உருவாகி வந்துகிட்டே இருக்கும். சமீபமான 30 வருடங்கள்ல உருவாக்கப்பட்ட தியரி என்ன? திருவள்ளுவர் சென்ட் தாமஸனுடைய சீடர், திருவள்ளுவர் கிறிஸ்தவர், திருக்குறள் கிறிஸ்தவ நூல் அப்படின்னு சொல்லப்படுகிற தியரி தமிழ்நாட்டில் பெரிய மாநாடாக நடத்தப்பட்டு, தமிழ்நாட்டில் அப்போது முதலமைச்சராக இருந்தவர் அந்த மாநாட்டில் ஏறி பேசுற அளவிற்கு செல்வாக்கோட இந்த தியரி நடந்துட்டு இருக்கு. சென்ட் தாமஸ் இந்தியாவிற்கு வந்தாருங்கிறதே, செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்தது இல்லை, வந்தது வேற தாமஸ். ஆனா சென்ட் தாமஸ் இந்தியாவிற்கு வந்ததாக வாட்டிகனே ஒத்துக்கல. ஆனா இங்க இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி உருவாகி வருது? அப்பப்ப யாராவது ஒரு பரபரப்புக்காக எதையாவது கிளப்பி விட்டு அதை உள்ள கொண்டு வர்றது. தமிழ்னு பேசக்கூடியவங்க தான் இதை சொல்லுவாங்க. தமிழ் கடவுளாகிய முருகனை நீங்க பெருமாள் ஆக்கிட்டீங்கம்பாங்க. ஆனா தொல்காப்பியம் தமிழிலேயே பழசு, தமிழிலேயே முதற்காப்பியம் சிலப்பதிகாரம், அது எல்லாமே வேங்கடத்துல மலை மேல இருக்கிறவன் திருமால்னு சொல்லுது. அப்புறம் ஏன் அப்படின்னா அந்த கோயில் அடைந்த புகழால அதை எல்லாரும் கிளைம் பண்ணக்கூடியது. அந்த இடம் ரொம்ப பிரபலமாயிருச்சுன்னு வைங்க, பாருங்க அந்த இடம் எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, எப்பேற்பட்டதாயிடுச்சு. திடீர்னு ரஜினியை சொல்றவங்க இருப்பாங்க. நான் ஒரு நபரை சந்திச்சேன். அவர் ஊர்காவலன் படத்துல பிஆர்ஓவா வேலை பார்த்தவர் ரொம்ப வருடங்களுக்கு முன்பு. ரஜினி இந்த ஃபீல்டுல பெரிய ஆளா வர்றதுக்கு நானே காரணம், அவர் என்னை மறந்துட்டாருங்க. சரி என்ன செஞ்சீங்க? ரஜினி சான்ஸ் கேட்டு பெங்களூர்ல இருந்து அப்பப்போ ராயபுரம் பஸ் டெப்போல தங்குவாராம். அப்படி தங்கி இருந்தப்போ இவர் தான் கே பாலச்சந்தர் ஆபீஸ் இங்க இருக்கு ஆழ்வார்பேட்டையில, நீ போ அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ நான் தான் அவருக்கு கொடுத்தேன். எதை கிளைம் பண்றாரு பாருங்க. ரஜினிக்கு வாழ்க்கைக்கே வழிகாட்டுறது நான் தாங்கிறாரு. ஆனா ரஜினி என்னை மறந்துட்டாரு, எனக்கு சான்ஸ் எல்லாம் நான் என்னைய டைரக்ஷனுக்கு போய் கேட்டா அவர் தரமாட்டேங்கிறாரு, எனக்கு என்னை இப்ப இது பண்ண மாட்டேன்ட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒருத்தன் பெரும் புகழ் பெற்று விட்டால் எல்லாரும் கிளைம் பண்ணுவாங்க, நான் தான் அதுக்கு காரணம், நான் தான். அத மாதிரி வரக்கூடிய கதை இது. ஏதோ எத்தனையோ குன்றுல ஒரு கோயில் இருக்கு, அந்த குன்றுல இருக்கிற கோயில் என்ன கோயில்னு தெரியாம இடிஞ்சு கிடக்கிற குன்றுகள்ல யாராவது ஒருத்தர் பெருமாள்னு வணங்கினா அங்க போய் சொல்லுங்களேன், அங்க இருக்கிறது முருகன் தானே சொல்லுங்க. அதை யாரும் சொல்லவே மாட்டாங்க. எது பெரும் புகழ் பெற்ற கோயிலோ அதுக்கு கிளைம் பண்றதும், அந்த கோயிலுடைய சிறப்பு, அதை குறை சொல்லும் போது எல்லாரும் இனி திரும்பி பார்ப்பாங்கல்ல. அதை குறித்து எத்தனை புக்கு வந்தாச்சு, அது விக்கிது இல்ல. அந்த வழியில நடக்கிறது தான் இதே தவிர, நமக்கு கண்ணு முன்னாடி சாலிட் எவிடன்ஸா இருக்கிறது சங்க காலத்திலிருந்து அங்க இருக்கிறவன், வேங்கடத்துல இருக்கிறவன் மாயோன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ப்ரூஃப் தான். இது சும்மா உருவாகி வரக்கூடிய கதைகள் தான். நன்றி ஜாஜா. வேற யாராவது கேள்விகள் இருக்கா? இல்லாட்டி முடிக்கலாம். கீழே இருக்கிறவங்க யாராவது கேள்விகள் கேட்கணுமா? சரி, அப்ப கேள்விகள் எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். அடுத்து வியாழக்கிழமை நண்பர்கள் சந்திப்போம். நன்றி நண்பர்களுக்கு. நன்றி. 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 தேங்க்ஸ்.